ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவரோட கிருபையினால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்களும் உங்க வீட்டில் உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். உங்க ஒவ்வொருத்தருக்காகவும் நான் தினமும் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கும் கூட நம்ம ஒரே ஒரு பாடல் பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிச்சுட்டு ஒரே ஒரு பைபிள் அதிகாரத்தை வாசிச்சு அதில் உள்ள ஆழமான அர்த்தங்களை தெரிந்து கொண்டு ஒரே ஒரு பைபிள் வசனத்தின் அடிப்படையில் நம்ம ப்ரேயர் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பாட போற பாட்டு என்னன்னா, ஃபாதர் பெர்க்மான்ஸ் எழுதின ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள்ல இருந்து மனதுருகும் தெய்வமே ஏசையா. இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த பாட்டு ஏசாயா 53வது அதிகாரத்தை ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடலா பாடியிருக்காங்க. முழு பைபிள்லயே ரொம்ப முக்கியமான அதிகாரம்னா ஏசாயா 53வது அதிகாரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பரலோகத்திலையும் சரி பூமியிலையும் சரி அந்த ஏசாயா 53வது அதிகாரம் ரொம்ப முக்கியம் வாய்ந்தது ஃப்ரெண்ட்ஸ். காரணம் என்னன்னா, அது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாட்டை பத்தி சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து வருவதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக பட போற பாடுகளை குறித்து, அவர் சிலுவையில பாடுபட்டு நம்மளை அவர் மீட்டுக் கொள்ள போறது குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி 53வது அதிகாரத்துல சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம பாட்டா பாட போறோம். அதே நேரத்துல மனதுருகும் தெய்வமே ஏசாயான்னு பாட போறோம். ஒவ்வொரு இடத்துல பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் அற்புதம் செஞ்சப்பவும் ஒவ்வொரு தடவையும் கர்த்தர் மனதுருகினார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பைபிள்ல. மனதுருக்கம் அப்படின்னா கிரேட் லவ், அதாவது மிகுந்த அன்பு, அதான் மனதுருக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பழைய ஏற்பாட்டுல மட்டும் இல்ல, புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு அற்புதத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகினார் அப்படின்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மனதுருக்கம், பேரன்பு அப்படின்னு தமிழ்ல அர்த்தம் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். மனதுருக்கம் அப்படின்னா ஒருத்தவங்க இப்ப நம்ம கஷ்டத்தை போய் யார்ட்டையாவது சொல்றோம் அப்படின்னா நிறைய பேர் பரிதாபப்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பரிதாபப்படுறதுன்னா என்னன்னா, அச்சுச்சோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பரிதாபப்படுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மனதுருக்கம்ன்றது வேற. மனதுருக்கம் வந்துச்சுன்னா ஏதாச்சும் பண்ணி இவங்களை சுகப்படுத்திடணும், ஏதாச்சும் பண்ணி இவங்களை கம்ஃபர்ட் பண்ணிடணும், இவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு தீராத நெருப்பு மாதிரி, மனசுக்குள்ள நெருப்பு எரியற மாதிரி. இப்ப நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஒன்னானா நமக்கு எப்படி இருக்கும், எப்படியாவது என் பிள்ளைய காப்பாற்றணும், எப்படியாவது என் பிள்ளைய ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் காப்பாற்றணும், அதான் மனதுருக்கம். எப்படியாச்சும் என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், எப்படியாவது நம்ம பிள்ளை மேல நம்ம வச்சிருக்கிறது தான் மனதுருக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் பண்ணி நம்ம அவங்களை சந்தோஷமாக்கிடணும், ஏதாச்சும் பண்ணி, அதான் மனதுருக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் மனதுருக்கம் உள்ள தேவனா இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு தடவை பழைய ஏற்பாட்டில் அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடியும் கர்த்தர் மனதுருகினான்னு வேதாகமம் சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு தடவை இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வதற்கு முன்பதாகவும் இயேசு கிறிஸ்து மனதுருகி அவங்க மேல கையை வச்சாரு, அவங்க அற்புதம் பெற்றாங்கன்னு இருக்கு. இன்னைக்கு கூட நம்ம மனதுருகும் தெய்வமே ஏசையா அந்த பாட்டை பாட போறோம். என் கூடவே சேர்ந்து நீங்களும் ஆராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்க உங்க வீட்டுல இருந்தீங்கன்னா உங்க வீட்டு மாடியில போய் வானத்தை பார்த்து பாடுங்க, அல்லது உங்க கதவை அடைச்சிட்டு தனிமையில ஆண்டவரை துதிங்க, இருதயத்திலிருந்து ஆண்டவரை துதிங்க. ஒருவேளை உங்களோட வீட்லயோ இல்ல நீங்க தங்குற இடத்துல ஆண்டவரை துதித்து பாடக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையலைன்னா, நான் பாடும்போது இருதயத்திலிருந்து நீங்க பாடுறதா நினைச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையான ஆராதனை இருதயத்திலிருந்து இருக்கு. நான் பாடும்போது அந்த லிரிக்ஸ் வரும், இருதயத்திலிருந்து நீங்களா இந்த வார்த்தைகளை பாடுறதா நினைச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். நம்ம கண்களை மூடி இருதயத்துல இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து நிப்பாட்டி நம்ம அவரை பார்த்து பாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்ல, அன்பிற்கு அளவே இல்ல. இரக்கத்திற்கு முடிவே இல்ல, அன்பிற்கு அளவே இல்ல. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர்.
ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர், ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கத்திற்கு முடிவே இல்ல, அன்பிற்கு அளவே இல்ல. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், மனதுருகும் தெய்வமே ஏசையா. மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா, உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கத்திற்கு முடிவே இல்ல, அன்பிற்கு அளவே இல்ல. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், மனதுருகும் தெய்வமே ஏசையா. மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர், ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கத்திற்கு முடிவே இல்ல, அன்பிற்கு அளவே இல்ல. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், மனதுருகும் தெய்வமே ஏசையா. மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். எங்களது மீறுதலா காயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகளா சுகமானோ. எங்களது மீறுதலா காயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகளா சுகமானோ. உந்தன் தழும்புகளா சுகமானோ, உந்தன் தழும்புகளா சுகமானோ. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கத்திற்கு முடிவே இல்ல, அன்பிற்கு அளவே இல்ல. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், மனதுருகும் தெய்வமே ஏசையா. மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா. மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கத்திற்கு முடிவே இல்ல, அன்பிற்கு அளவே இல்ல, இரக்கத்திற்கு முடிவே இல்ல, அன்பிற்கு அளவே இல்ல. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை என்றென்றைக்கும் புதிதாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவரோட இரக்கத்திற்கு அளவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கும் கூட
நம்ம ஒரே ஒரு பைபிள் அதிகாரத்தை வாசித்து அதில் உள்ள ஆழமான அர்த்தங்களை தெரிந்து கொள்ள போகிறோம். இன்னைக்கு நம்ம தெரிந்து கொண்ட பைபிள் அதிகாரம் வந்து லூக்கா 14வது அதிகாரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லூக்கா 14 நம்ம வாசிக்கலாம். லூக்கா 14. ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். இயேசு கிறிஸ்து ஒரு ஓய்வு நாளில் பரிசேயர் வீட்டுக்கு, பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டு. இந்த பரிசேயரோட குணாதிசயம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பொதுவாகவே குற்றம் கண்டுபிடிப்பாங்க. நம்பர் 1, அவங்க வந்து நல்லா படித்தவங்களா இருப்பாங்க, நல்ல பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க, பைபிள் நல்லா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, பழைய ஏற்பாடு முழுதையும் கரைச்சி குடிச்சவங்களா இருப்பாங்க, பைபிள் முழுசா அவங்களுக்கு தெரியும். இவங்க என்னன்னா மொத்தமே இஸ்ரேல்ல மூணு ஏரியா தான் ஃப்ரெண்ட்ஸ். முழு இஸ்ரேல யூதேயா, கலிலேயா, சமாரியா. யூதேயால இருக்கிறவங்க தான் இந்த பரிசேயர் சதுசேயர்கள்லாம் இருப்பாங்க. இந்த யூதேயா நடுவில் கலிலேயா, அதுக்கப்புறம் சமாரியா. யூதேயாவில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பணக்காரங்களா இருப்பாங்க, கலிலேயாவில் இருக்கிறவங்க எல்லாம் மிடில் கிளாஸா இருப்பாங்க, சமாரியாவில் இருக்கிறவங்க ஏழைகளா இருப்பாங்க. இந்த யூதேயாவில் இருக்கிறவங்க ரொம்ப படிச்சவங்களா இருப்பாங்க, கலிலேயாவில் இருக்கிறவங்க ஒரு பாதி அளவு படிச்சவங்களா இருப்பாங்க, சமாரியாவில் படிக்காதவங்க ஏழைகளா இருப்பாங்க. இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் அந்த வேதாகமத்தை நல்லா படிச்சவங்க இவங்கெல்லாம் வந்து யூதேயால இருப்பாங்க. யூதேயால தான் எருசலேம் இருக்கு, அதாவது முழு இஸ்ரேலோட தலைநகரமாகி எருசலேம் இருக்கு. இந்த எருசலேத்துல ஆலயம் இருக்கு. இதெல்லாம் இந்த படிச்சவனுங்க, பணக்காரனுங்க, இந்த யூதேயாவில் இருக்கிறவங்க, இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள்லாம் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பெருமை இருக்கும். நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம், நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கு. இயேசு கிறிஸ்து யாரு? நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை தானே, சின்ன பையன் தானே, 30-33 வயசு தானே ஆகுது அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து யாருன்னா வானமும் பூமியும் தோன்றுவதற்கு முன்பதாகவே இருந்த கடவுள். அவரு மனு உருவெடுத்து அவர் வந்தாரு. ஆனா அவர் வந்து நாம் பார்த்து வளர்ந்த பையன் தானே, இந்த இயேசு இவன் எப்படி வந்து நம்மளை ரசிக்க முடியும், இவன் எப்படி நமக்காக சிலுவையில போய் நமக்காக சாக முடியும், இவன் எப்படி நம்மளை பரலோகத்துக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ரொம்ப பெருமை நிறைந்தவர்களா இருப்பாங்க. இயேசுவையே பார்த்து பைபிள்ல இருந்து 4 கேள்வி கேட்பாங்க. இயேசுவை பார்த்தா இயேசுவை அறிந்து கொள்ளணும், அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு இவங்களுக்கு ஆசையே வராது. இவங்க வந்து இயேசு குற்றம் கண்டுபிடிக்க பாருங்க. இயேசுவை மட்டும் இல்ல, எல்லாரையும் குற்றம் கண்டுபிடிப்பாங்க. இதுதான் பரிசேயரும் சதுசேயரோட கூட்டத்தோட வேலை. நல்லா படிச்சவங்களா இருப்பாங்க, பணக்காரங்களா இருப்பாங்க, நம்பவே மாட்டாங்க இயேசுவை. கலிலேயால இருக்கவங்க தான் நிறைய இயேசுவை நம்புவாங்க. கலிலேயால மிடில் கிளாஸ் மாதிரி இருப்பாங்க, அவங்க இயேசுவை ரொம்ப அதிகமா நம்புவாங்க. இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை, 90% அற்புதங்களை இயேசு கிறிஸ்து கலிலேயால வச்சுதான். இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தை 5000 பேருக்கு கொடுத்தது, இயேசு கிறிஸ்து கடல் மேல நடந்தது, கலிலேயா கடல் மேல. இயேசு கிறிஸ்து லாசரு உயிரோடு எழுப்பினது, பல அற்புதங்கள் வந்து இயேசு கிறிஸ்து கலிலேயால பண்ணியிருக்கிறாரு. சமாரியாலையும் இயேசு கிறிஸ்து அற்புதம் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அவங்க நம்பவே மாட்டானுங்க. எங்களுக்கெல்லாம் தகுதியே இல்லப்பா அப்படின்னு சொல்லி இவனுங்க இயேசுவே கொடுத்தாலும் இவங்க வாங்காம ஓடி போயிடுவாங்க. எங்களுக்கு தகுதியே இல்லை சாமி அப்படின்னு சொல்லி. நம்ம வந்து சமாரியாக்காரங்க மாதிரி இருக்கக்கூடாது, யூதேயக்கார மாதிரி பெருமையா இருக்கக்கூடாது, சமாரியாக்கார மாதிரி நம்மளே ரிஜெக்ட் பண்ணிட்டு ஓடிடக்கூடாது. கர்த்தாவை ஆசீர்வாதத்துக்குலாம் எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி கர்த்தரை விட்டு ஓடிடக்கூடாது. சமாரியாக்கார மாதிரி, யூதேயக்கார மாதிரி ரொம்ப பெருமையாகவும் இருக்கக்கூடாது. நம்ம கலிலேயாக்கார மாதிரி கர்த்தரை நம்பணும், அவரை விசுவாசிக்கணும். அவர் வந்தா எல்லாம் முடிச்சிருவாரா, அவர் வந்தா எல்லாம் பார்த்துக்குவாருன்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எதுக்கு இதெல்லாம் சொன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு பரிசேயரோட வீட்டுக்குள்ள போறாரு. இப்ப அதாவது பெருமை நிறைந்த நல்லா படிச்ச பணக்காரன் வீட்டுக்குள்ள ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். இயேசு கிறிஸ்து போயிருக்கிறார் அவங்க வீட்டுக்கு. அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். இங்க என்ன சீனுனா, ஓய்வு நாள் அன்னைக்கு இயேசு போறதா சொல்றாங்க. முதல் வசனத்துல, ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். ஓய்வு நாள்ல எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாடு சொல்லுது. பழைய ஏற்பாட்டில் உள்ள நியமங்கள், நியாய பிரமாணங்கள் சொல்லுது. கர்த்தர் ஏன் அப்படி சொன்னார்னா, அந்த நாள் கர்த்தருக்குன்னு ஒதுக்கப்பட்ட நாள், அந்த நாள்ல நீங்க கர்த்தரை நினைத்தரணும் அப்படின்னு சொல்லி வச்சார். ஆனாலும் கர்த்தர் வந்து எதுக்காக ஓய்வு நாள் நியமிச்சார்னா, மனுஷங்களுக்காக தான். மனுஷங்க எல்லாரும் கர்த்தரை அந்த ஓய்வு நாள்ல நினைப்பாங்க. கர்த்தர் செய்த அவ்வளவு அற்புதங்களை, எவ்வளவு அற்புத விதமா கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தி வந்தார். செங்கடலை பிளந்து, மன்னாவை பொழிந்து, காடைகளை வரவழைத்து, எல்லா யோசுவா காலத்துல எல்லாரையும், எல்லா எனிமீஸையும் போட்டு தள்ளி அவங்களுக்கு கானான்ற அந்த ப்ராமிஸ்ட் லேண்ட், அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த லேண்டை கர்த்தர் கொடுக்குறாரு. எவ்வளவு நன்மையா அருமையா கர்த்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல யோசுவா ஃபைட்ல வந்து சூரியனே நிப்பாட்டிடுவாங்க. அந்த மாதிரி பல அற்புதங்களை செய்து கர்த்தர் வந்து இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தி வர்றாரு. அந்த ஓய்வு நாள்ல நீங்க வந்து என்ன நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி, என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கர்த்தர் வந்து அந்த ஓய்வு நாளை நியமிச்சிருந்தாரு. ஆகிலும் கர்த்தர் வந்து மனுஷங்களுக்காக தான் ஓய்வு நாளை நியமிச்சாரோ தவிர ஓய்வு நாளுக்காக மனுஷனை படைக்கல. மனுஷன் வந்து கர்த்தரோட பிள்ளை, கர்த்தரோட சொந்த சாயல்.
அந்த மனுஷனுக்காக தான் மற்ற எல்லாமே படைக்கப்பட்டது. மனுஷன் சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கும்னு சொல்லி. ஆனா இந்த ரூல்ஸ் பேசுற, இந்த மற்றவங்களை குற்றம் கண்டுபிடிக்கிற, ரூல்ஸ் பேசி மற்றவங்களை குற்றம் கண்டுபிடிக்கிற இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னா, ஓய்வு நாள மனுஷனை விட ஓய்வு நாள் தான் முக்கியம். மனுஷன் செத்தாலும் பரவாயில்ல, ஓய்வு நாளும் கடைபிடிச்சே ஆகணும். அதாவது மனுஷனே செத்தாலும் பரவாயில்ல, ரூல்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ், உயிரே இல்லாத ரூல்ஸுக்காக அவ்வளவு வாதாடுவாங்க. ஸோ இப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, இப்ப இயேசு ஒரு ஓய்வு நாள்ல அந்த 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 பரிசையனோட வீட்டுக்கு போயிருக்காரு. இப்ப எல்லா சனங்களும் என்ன பாக்குறாங்கன்னா, அவர் இருக்கிறது ஒரு பரிசையன் வீட்டுல, அதாவது ரூல்ஸ் பேசி மற்றவங்களை குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு பரிசையன் வீட்டுல நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், ஒரு வியாதிப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கான். இப்ப இயேசு என்ன பண்ண போறாரு? இயேசு அந்த 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 மனுஷனை சுகப்படுத்த போறாரா, இல்ல இயேசு நான் ஓய்வு நாள்ல எந்த இதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்க போறாரு அப்படின்னு. இப்ப என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாக எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, என்ன பண்ண போறாரு இயேசு. இயேசு நியாயசாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, சீனுக்கு வந்துட்டார் இயேசு. அந்த பரிசேயர்களையும் நியாயசாஸ்திரிகளையும் பார்க்கிறாரு. ஏன்னா அவனுங்க தான் பைபிள் எல்லாம் படிச்சுட்டு ஓய்வு நாள்ல எந்த வேலையும் பார்க்க கூடாது, நீங்க சுகப்படுத்தக்கூடாது அப்படிலாம் பேசுவானுங்க. இயேசு நியாயசாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். இவனுங்க இதுதான் பாக்குறாங்கன்னு இயேசுக்கே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவர் இருதயத்தை நோக்கிற தேவன். சாமுவேல் தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறாரு, தாவீதை குறித்து சொல்லுவார், சவுல்கிட்ட பேசும்போது சொல்லுவாரு, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறாருன்னு சொல்லி. அது மாதிரி இயேசு கிறிஸ்து ஒவ்வொருத்தரோட இருதயத்தை பார்ப்பாரு. நம்ம எப்படி இருக்கிறோம், அழகா இருக்கோமா, நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அதெல்லாம் பார்க்க மாட்டோம். நம்ம மனசை, இருதயத்தை தான் பார்ப்பாரு, இருதயத்தை தான் கேட்பாரு இயேசு. இயேசு நியாயசாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, அவங்க இருதயத்துல இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நியாயசாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். இயேசுவை கேட்கிறாரு, ஓய்வு நாள்ல ஒருத்தனை நல்லாக்கலாமா, சுகமாக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு அந்த பரிசேயரையும் சதுசேயரையும். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவங்களே இதுக்குதான், இதை வச்சுதான் இயேசுவை பிடிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிருக்காங்க. அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு, நீ பேசாட்டியும் பரவாயில்ல போடா அப்படின்னு சொல்லி இயேசு அப்பொழுது அவர் அவனை அழைத்து கூப்பிடுறாரு இயேசுவை. அந்த நீர்க்கோவை வியாதியில் ஒரு மனுஷனை கூப்பிட்டு சொஸ்தமாக்கி அவர் கையை வச்சு எல்லாருமே சொத்தமானாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்துவோட ஆடையின் ஓரத்தை, அவரோட சட்டையோட ஓரத்தை தொட்டவங்க கூட சுகமானாங்க. அப்பொழுது அவர் அவனை அழைத்து, நம்ம வாழ்க்கையில் இயேசுதான் நம்மளை கூப்பிடுறாரு. எங்கேயோ இருந்து நம்மள இயேசு கூப்பிட்டு, எங்கேயோ அழிஞ்சு போய் நேரம் நாங்க செத்தே போயிருப்பேன், இருந்தாலும் அவர் அவனை அழைத்து, நம்மளை இயேசுப்ப அழைத்து சுஸ்தமாக்கி, நம்மளை சுகமாக்கி, நம்ம வாழ்க்கையை சுகமாக்கி சுவையாக்கி அனுப்பிவிட்டு, அப்பொழுது அவர் அந்த நீர்க்கோவை வியாதியுள்ள அந்த மனுஷனை இயேசு அப்பொழுது அவர் அவனை அழைத்து சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, அவங்களை பார்த்து சுத்தி இருக்கிற எல்லா சேனலையும் பார்த்து இயேசு சொல்றாரு, அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானோ என்றார். இவ்வளவு ரூல்ஸ் பேசுறீங்களே பரிசேயரே, சதுசேயரே, நியாயசாஸ்திரிகளே, இயேசு சொல்றாரு, நீங்க சொத்துன்னு சொல்லி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, ஆடு மாடு கழுதை, இதெல்லாம் சொத்து, அதெல்லாம் தானே சொத்து. அந்த காலத்துல பேங்க் பேலன்ஸ் எல்லாம் கிடையாது. எவ்வளவு ஆடு இருக்கு, எவ்வளவு மாடு இருக்கு, எவ்வளவு கோழி இருக்கு, இதெல்லாம் தான் சொத்து. நிலம் இருக்கு, அதெல்லாம் தான். இப்போ உன்னோட சொத்தான உன்னோட கண்ணுக்குட்டியோ உன்னோட கழுதையோ ஒரு குழியில விழுந்துருதுன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஓய்வு நாள்ல நீ அதை தூக்கி விடுவேல, அது எதுவும் மூச்சு முட்டி செத்து போச்சுன்னா, இல்லாட்டி சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம செத்து போச்சுன்னா உனக்கு நஷ்டமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓய்வு நாள்ல உன்னோட கண்ணுக்குட்டியை மட்டும் தூக்கி விடுற, உன்னோட கழுதை மட்டும் தூக்கி விடுறல அப்படின்னு இயேசு சொல்றாரு. அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால், குழியில விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானோ என்றார். உடனே தூக்கி விட்டுருவில அப்படின்னு இயேசு சொல்றாரு. அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமல் போயிட்டு, அதுக்கு இவனுங்க பதில் சொல்ல, ஒரு மனுஷன் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான் நீர்க்கோவை வியாதியில, அவனை சுகப்படுத்த கூடாதுன்னு சொல்லுவாங்க இவனுங்க. ஆனா ஒரு கண்ணுக்குட்டியோ ஒரு கழுதையோ அவங்க சொத்துன்றனால ஒரு குழியில விழுந்தா அதை மட்டும் தூக்கி விட்டுருவாங்க. அப்ப மட்டும் ரூல்ஸ் இவங்களுக்கு வேலை செய்யும். அதாவது பரிசேயரோட மைண்ட் சைக்காலஜி என்னன்னா, கர்த்தர் சொல்ற எல்லா ரூல்ஸையும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், கர்த்தர் என்ன மன்னிச்சிருவாரு. ஆனா மத்தவன் ஃபாலோ பண்ணாம இருந்தானா அவனை கர்த்தர் தண்டிச்சிருவாரு. அவங்க பேசிக் அவங்களோட சைக்காலஜி இதுதான். என்ன கர்த்தர் மன்னிப்பாரு, அடுத்தவனை கர்த்தர் மன்னிச்சா அது எப்படி கர்த்தர் மன்னிப்பாரு, அது எப்படி அநியாயம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. கர்த்தர் மிகுந்த மனதுருக்கம் உள்ளவர், இன்னைக்கு நம்ம பாடின மாதிரி. அதனால அதாவது என்ன கர்த்தர் மன்னிக்கிறதுனா ஓகே,
ஆனா அடுத்தவங்க கர்த்தர் மன்னிக்கிறதால நாட் ஓகே அப்படின்னு சொன்னா அது பரிசேயரோட மைண்ட் செட். நம்ம அப்படி இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் இரக்கம் உள்ளவர்களா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமல் போயிட்டு இந்த கேள்விக்கு அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். விருந்துக்கு அந்த பரிசேயன் நிறைய பேர் அழைத்திருக்கிறாரு. அப்போ வந்த நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சீட் எனக்கு தான் வேணும், ஃபர்ஸ்ட் செகண்ட் சீட் எனக்கு தான் வேணும் அப்படின்னு முன்னாடி உட்காரணும்னு ஆசைப்பட்டாங்க. அதாவது முதன்மையான பந்தியில் உட்காரணும் அப்படின்னு சொல்லி. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவங்க தான் முதல்ல உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. முதன்மையான இடம்னா அது ரொம்ப மரியாதைக்குரிய இடம். அந்த காலத்துல எல்லாம் மேடையில தான் விருந்து வைப்பாங்க. அந்த மேடையில நடுவுல நான் உட்காரணும் அப்படின்னு சொல்லி விருந்துக்கு அழைக்கப்பட்டவங்களா இருக்காங்க. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒரு கதை சொல்றாரு ஏசப்பா. ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோட தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதா இருக்கும். ஏசு சொல்றாரு, உங்களை எல்லாரையும் ஒருத்தன் ஒரு கல்யாணத்துக்கு கூட்டிருக்கானா, நீ உடனே போய் முதன்மையான இடத்துல உட்காராத. ஃப்ரண்ட் சீட் குறித்து இயேசு சொல்லல. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, தன்னைத்தானே உயர்த்திக்க கூடாது அப்படின்னு இயேசு சொல்றாரு. இப்போ ஒரு காலேஜ்ல ஒரு டீச்சர் முன்னாடி நீங்க பேசலாம், ஒரு பிரின்சிபல் முன்னாடி நீங்க பேசலாம், ஒரு ஆபீஸ்ல உங்க பாஸ் முன்னாடி நீங்க பேசலாம், உங்க நண்பர்கள் கிட்ட நீங்க பேசலாம். நீங்க யார்கிட்ட பேசும்போது உங்களை நீங்களே நான் அந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கேன், நான் இந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கேன், எனக்கு இதெல்லாம் தெரியும், எனக்கு பைபிள்லாம் தெரியும், எனக்கு இது தெரியும், எனக்கு அது தெரியும், நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன். உங்களை பத்தி நீங்களே ரொம்ப தூக்கி தூக்கி உயர்த்தி பேசாதீங்க. அதுதான் இயேசு சொல்ல வர்றாரு. அதாவது உங்க சுய பெருமைகளை பேசாதீங்க. அதாவது பெருமைகளை பேசுறது மட்டும் இல்ல, டெமான்ஸ்ட்ரேட்டும் பண்ணாதீங்க. இங்க முதன்மையான இடத்துல போய் இவங்க உட்கார்றாங்க. அப்ப என்னன்னா, இன்னொருத்தர் வர்றாரு அதே கல்யாணத்துக்கு. இயேசு சொல்ற கதையில நம்ம உட்கார்றோம் முதன்மையான இடத்துல, இன்னொருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட பெரிய ஆள், நம்மளோட முக்கியமான ஆள் வர்றாருன்னா, அந்த கல்யாணத்துக்கு நம்மளை கூப்பிட்டு அந்த மனுஷன், அந்த கல்யாணத்தை நடத்துற அந்த மனுஷன் நம்ம கிட்ட உங்களோட பெரிய ஆள் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, நீங்க கொஞ்சம் பின்னாடி உட்காருங்களா அப்படின்னு அவர் கேட்டுருவாரு அப்படின்னு இயேசு சொல்றாரு. அதனால நீ முந்திட்டு போகாத, ஒன்னனையே உயர்த்தி கொள்ளாத அப்படின்னு இயேசு சொல்றாரு. ஒன்னனையே ப்ரமோட் பண்ணாத. ஒரு ஸ்கூல்லயோ ஒரு காலேஜ்லயோ உங்க ஆபீஸ்லயோ உங்களை நீங்களே எனக்கு இதெல்லாம் தெரியும், என்கிட்ட இதெல்லாம் இருக்கு, என்கிட்ட அதெல்லாம் இருக்கு, நான் அங்கெல்லாம் போயிருக்கேன், எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அது இருக்குது, உங்களை நீங்களே சொல்லாதீங்க. நீங்க தாழ்மையா இருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களை பத்தி ஊர் பேசும், நீங்க உங்களை பத்தியே பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு இயேசு சொல்றாரு. ஒரு நாள் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. ரொம்ப பெருமையான இது நமக்கு வேணாம். உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோட தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதா இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. நீங்க மனத்தாழ்மையோட இருங்கன்னு இயேசு சொல்லி தராருங்க. நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. நீ ஒரு சாதாரண இடத்துல உட்காரு, தாழ்ந்த இடத்துல உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் சிநேகிதனே, அவன் கூப்பிடுறான், ஃப்ரெண்டு அப்படின்னு கூப்பிடுறான், சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் போது உன்னுடனே கூட பந்திருந்தவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். ஏசு சொல்ற, உங்களை நீங்களே தாழ்த்துங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களை நீங்களே பெருமையா நீங்க காட்டிட்டு இருக்காதீங்க, கர்த்தர் உங்களை போட்டு உடைச்சிருவார், கீழே விழுந்துருவீங்க, வலிக்கும் அப்படின்னு ஏசு சொல்றாரு. நம்மளை நாமளே தாழ்த்தினா கட்டாயம் கர்த்தர் உயர்த்துவார். தாழ்மைன்றது ஏதோ வெளிப்புறத்துல நம்ம ஷோ, அதாவது முகத்திலேயோ ட்ரெஸ்லயோ காட்டுறதுக்கு பேர் தாழ்மை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தாழ்மைன்றது நம்ம இருதயத்துல இருக்கணும். அதே மாதிரி கர்த்தருக்கு கொடுக்குற மரியாதையும் வெளிப்புறத்துல நம்ம ஏதோ பாடுறதோ ஆடுறதோ ஓடுறதோ ஊழியம் பண்றதோ கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இருதயத்துல உள்ளுக்குள்ள டீப் இன்சைட் த ஹார்ட், நம்ம இருதயத்துக்குள்ள எந்த அளவுக்கு கர்த்தரை மதிக்கிறோம், எந்த அளவுக்கு கர்த்தரை நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு மனத்தாழ்மையோட இருக்கிறோம், மற்றவங்களை நம்மளை விட கீழாக நம்ம நினைக்க கூடாது. அதுதான் உண்மையான தாழ்மை ஃப்ரெண்ட்ஸ். அவன் அவனை விட எனக்கு இது தெரியும், அவனை விட எனக்கு இது தெரியும், அவனை விட இப்படி பண்ணுவேன் அப்படி யாரையுமே நினைக்காதீங்க. உங்களை விட படிச்சவங்களா இருந்தாலும் சரி, உங்களை விட பணக்காரங்களா இருந்தாலும் சரி, உங்களை விட படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, உங்களை விட பணம் கம்மியா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அவங்க எல்லாம் உங்களை கீழே அவங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க, உங்களை தாழ்த்துங்க. நம்ம கர்த்தரோட கிருபையினால இந்த லெவல்ல இருக்கும் சொல்லி உங்களை நீங்களே தாழ்த்தும் போது கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே போவார். எல்லாருக்கும் மேல கிரேட்டஸ்ட் சீக்ரெட் என்னன்னா, நீங்க வாழ்க்கையில எந்த வெற்றி பெற்றாலும் அது கர்த்தருடைய கிருபைன்னு சொல்லி பழகுங்க, காட்ஸ் கிரேஸ்ன்னு சொல்லி பழகுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே போவார். கர்த்தர்கிட்ட நீங்க பேசும்போது
கர்த்தாவே எனக்கு இது தகுதியே இல்லை, இப்போ நீங்க என்னை வச்சிருக்கிற இடத்துக்கு நான் தகுதியே இல்லை, என்ன உங்களுடைய கிருபையினால வச்சிருக்கீங்கன்னு கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. உயர்த்திட்டே போவார் கர்த்தர். அது லெவல் பை லெவல் உயர்த்திட்டே போவார். ஆண்டவரே எனக்கு இதுக்கு தகுதியே இல்லை, நீங்க எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை வேற லெவலுக்கு உயர்த்துவார். ஆவிக்குரிய விதத்திலையும் இதுதான் சீக்ரெட். உலக பிரகாரமான விஷயத்திலையும், ஒரு படிப்புலையோ இல்லை ஒரு ஒரு உங்க தொழிலையோ இல்லை ஒரு ஒரு வர்த்தகத்திலையோ இதுதான், கர்த்தாவே இதுக்கு எனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு நீங்க ஹம்பிள் பண்ணிட்டே இருங்க. உங்களை நீங்க தாழ்த்திட்டே இருங்க. கர்த்தர் உயர்த்தி கொண்டே போவார். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு, அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தியிருந்தவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும், உனக்கு மரியாதை உண்டாகும். இயேசு சொல்றார். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்ற ரொம்ப 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 வெயிட் உள்ள ஒரு வசனம் ஃப்ரெண்ட்ஸ். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். தன்னைத்தானே பெருமையா பேசுறவன், பெருமையா நினைச்சிட்டு இருக்கிறவன், பெருமையா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணவன் எல்லாருமே தாழ்த்தப்படுவான், கீழே அடிச்சு உட்கார வைக்கப்படுவான். தன்னைத்தானே உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். மொத்தமே பைபிள் சுவிசேஷம் எல்லாத்தையும் 3 வார்த்தையில நம்ம கொண்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹம்பிள்னஸ், டிபெண்டன்ஸ் அப்பான் காட், லவ்விங் அதர்ஸ். அதாவது மனத்தாழ்மை, கர்த்தரை சார்ந்து கொள்ளுதல், கர்த்தர் மேல சாஞ்சு கொள்றது, கர்த்தரோட பலத்தை நம்புறது. 3வது மற்றவர்களை நேசிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம பாவிகள்ன்ற அந்த நம்ம உணர்ந்து மனத்தாழ்மை இருந்தால் நம்ம சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வோம். திரும்ப சொல்றேன், நம்ம எல்லாருமே பாவிகள் தான். அதாவது நம்ம இருதயத்துல நம்ம சில நேரம் கோவப்பட்டிருப்போம், சில நேரத்துல யாராவது பொண்ணுங்களை கூட தப்பா பார்த்துருப்போம். நம்ம எல்லாருமே பாவிகள் தான், எல்லாருமே பாவிகள் தான். நமக்கு அந்த மனத்தாழ்மை வேணும். இயேசு கிறிஸ்து சிலுவையினால தான் நான் பரலோகத்துக்கு போறேன், என்னோட பாவத்தை இயேசு சிலுவையில் எடுத்துக்கொண்டார், அவரோட நீதி எனக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்பர் 1 மனத்தாழ்மை வேணும். நம்பர் 2 கர்த்தரை நம்பணும், டிபெண்டிங் அப்பான் காட், கர்த்தரையே நம்பணும். சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்னோட பாவத்தை எடுத்துக்கொண்டு அவரோட நீதி எனக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரையே நம்பணும், கர்த்தரை நம்பணும். டிபெண்டன்ஸ் அப்பான் காட், கர்த்தரை நம்புறது, இயேசுவை நம்புறது. 3வது அவரு என் மேல நான் இவ்வளவு பாவம் பண்ணியிருக்கேன், நான் இவ்வளவு பேரோட ரத்தத்தை சிந்திருக்கிறேன், ஆனா அவர் என் மேல எவ்வளோ நேசம் வச்சு என்னை ஏற்றுக்கொண்டார் சொந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்ம அவரோட அன்பை ரிசீவ் பண்ணும்போது, அவரோட இரக்கத்தை ரிசீவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம சுத்தி இருக்கிற எல்லாரையும் அன்பு செய்வோம். அவர் நமக்கு எப்படி, அவரையே நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது அவர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி நம்மளும் ஆட்டோமேட்டிக்கா மற்றவங்களுக்கு அன்பா இருப்போம், ஆட்டோமேட்டிக்கா மற்றவங்களுக்கு இரக்கமா இருப்போம், ஆட்டோமேட்டிக்கா எல்லாரையும் மன்னிப்போம். அதாவது 3வது என்னன்னா மற்றவங்களை நேசிக்கிறது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை நேசிக்கிறது. நம்பர் 1 மனத்தாழ்மை, நம்பர் 2 கர்த்தரை நம்புறது. மனத்தாழ்மைனா நான் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்லாம் இல்லை, நான் ஒரு பாவிதான் அப்படின்னு சொல்லி. 2வது கர்த்தரை நம்புறது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டா, என் பாவத்தை எடுத்துக்கொண்டார் முழுமையாக, அவரோட நீதி எனக்கு தந்துட்டார். 3வது மற்றவர்களை நேசிக்கிறது, அவரோட அன்பை ரிசீவ் பண்ண நம்ம மற்றவர்களுக்கு அன்பை கொடுக்குறோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முழு பைபிளே எவ்வளோ. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது மனத்தாழ்மை. அதை குறித்து தான் இந்த வசனம் பேசுது, மனத்தாழ்மை பத்தி. தன்னைத்தானே உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரரையாகிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாராகிலும் அழைக்க வேண்டாம். ஏசு சொல்றாரு, நீ விருந்துக்கு வைக்கிறல்ல, இப்போ எல்லாமே நம்ம ஈஸியா ரிலேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம பர்த்டே பார்ட்டி வைக்கிறாங்க. நம்ம காலேஜில் படிக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே அவங்கவுங்க பர்த்டேல எல்லா நண்பர்களையும் கூப்பிட்டு பர்த்டே பார்ட்டி வைப்பாங்க. ஒரு பர்த்டே பார்ட்டியா இருக்கட்டும், இன்னைக்கெல்லாம் குழந்தைங்க இப்போ அதாவது இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச நான் பார்த்த வரைக்கும் குழந்தையோட முதல் பிறந்த நாள் பெரிய கல்யாணம் மாதிரி கொண்டாடுறாங்க, 2வது பிறந்த நாள் பெரிய கல்யாணம் மாதிரி கொண்டாடுறாங்க, 3வது பிறந்த நாள், 4வது பிறந்த நாள், 5வது பிறந்த நாள். ஒரு மனுஷனோட பிறந்த நாள் காலேஜ் படிக்கும் போது எல்லா இதுலயுமே ஒரு நிறைய விருந்தெல்லாம் நம்ம வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது குறித்து தான் இயேசு இங்க சொல்றாரு, நம்ம ரிலேட் பண்ணிக்கணும். வசனம் ஒவ்வொன்றையும் நம்ம வாழ்க்கையில அதாவது வார்த்தை மாம்சமாகணும் ஃப்ரெண்ட்ஸ். அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, இயேசுவை விருந்துக்கு கூப்பிட்டவனை பார்த்து அவர் சொல்றாரு, நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது. இயேசு என்ன சொல்றா, நீ பகல்ல விருந்து வச்சாலும் சரி, நீ ராத்திரில இரவுல விருந்து வச்சாலும் சரி, உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரரையாகிலும் உன்னோட அண்ணன் தம்பிகள் கூட கூப்பிடாத, உன்னோட சகோதர சகோதரிகளை கூட கூப்பிடாத, உன்னோட சொந்தக்காரனை கூட கூப்பிடாத அப்படின்னு சொல்றாரு. உன் பந்து ஜனங்களையாகிலும், உன்னோட ரிலேட்டிவ்ஸ், சொந்தக்காரங்களை கூப்பிடாத,
ஐஸ்வர்யம் உள்ள அயலகத்தாரையாகிலும் அழைக்க வேண்டாம். அதாவது பணம் நிறைய இருக்கிற பணக்காரங்களா இருக்கிற உன்னை சுத்தி உங்க வீட்டு நெய்பர்ஸ், உங்க வீட்டை சுத்தி இருக்கிற பணம் அதிகமா இருக்கிறவங்க இவங்களெல்லாம் அழைக்க வேண்டாம் அப்படின்னு இயேசு சொல்றாரு. யார கூப்பிட வேணாம்னு இயேசு சொல்றாரு. நீ பகல் விருந்தாவது ராவிருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும், உன் ஃப்ரெண்ட்ஸை, உன்னோட சகோதரரையாகிலும், உன்னோட அண்ணன் தம்பிகளை, அக்கா தங்கச்சிங்களை, உன் பந்து ஜனங்களையாகிலும், உன் சொந்தக்காரங்களை அழைக்க வேண்டாம். ஐஸ்வர்யம் உள்ள அயலகத்தாரையும் அழைக்க வேண்டாம். பணம் நிறைய இருக்கிற உன் வீட்டை சுத்தி இருக்கிறவங்களையும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் நீ ஒருவேளை கூப்பிட்டனா அவர்களும் உன்னை அழைப்பார்கள், அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அதுக்காக தான் பண்றாங்க. அவன் என்னை பர்த்டே கூப்பிட்டான், அதனால நான் பர்த்டே பார்ட்டி வைக்கிறேன். அவன் எனக்கு கிஃப்ட் கொடுத்தான், அதனால நான் பர்த்டே பார்ட்டி. அப்படி இருக்கு. அப்படி ஒரு 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 வியாபாரத்தனமான வாழ்க்கையை வேணாம்னு இயேசு சொல்றாரு. அதாவது எதுக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு கேட்டா அவன் எனக்கு ட்ரீட் வச்சான், அதனால நான் ட்ரீட் வைக்கிறேன். அவன்கிட்ட போய் கேட்டா அவன் எனக்கு போன வருஷம் ட்ரீட் வச்சான், அதனால நான் அவனுக்கு ட்ரீட் வைக்கிறேன். எதுக்கு ட்ரீட் வைக்கிறீங்கன்னு கேட்டா அவன் எனக்கு கிஃப்ட் கொடுத்தான், நான் ட்ரீட் வைக்கிறேன். இப்படி வியாபாரத்தனமான ஒரு வாழ்க்கை நமக்கு வேணாம் அப்படின்னு இயேசு சொல்றாரு. நீ அப்படி அழைச்சேன்னா உன் ஃப்ரெண்ட்காரனையோ, பணம் இருக்கிற உன்னோட வீட்டை சுத்தி இருக்கிறவனையோ, உன்னோட நண்பர்களையும் நீ கூப்பிட்டேன்னா, அப்படி அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பாரு, அவனும் பதிலுக்கு பதில் அழைப்பான். பதிலுக்கு பதில் செய்ததா. வியாபாரத்தனமான வாழ்க்கை வேணான்னு இயேசு சொல்றாரு. அவன் எனக்கு செஞ்சா நான் அவனுக்கு செய்யணும், ஐயோ இது வேணாம் அப்படின்னு இயேசு சொல்றாரு. நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாய். அதுல 4 பேர் வேணாம்னு சொன்னார் இயேசு, இங்க 4 பேர் வேணும்னு சொல்றாரு இயேசு. அதுல சொன்ன 4 பேர் வேணாம்னு சொன்னது ஃப்ரெண்ட்ஸ் வேணாம், சகோதரர்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வேணாம், பந்து ஜனங்கள் ரிலேட்டிவ்ஸும் வேணாம், அயலகத்தார் பணமுள்ள அயலகத்தார் இவங்களும் வேணாம் அப்படின்னு இயேசு சொல்றாரு. இதுல 4 பேரை கூப்பிடுன்னு இயேசு சொல்லியிருக்கிற அடுத்த வசனத்துல, நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும், காசு இல்லாத ஏழைகளை, ஊனரையும், நுண்டி ஊனர்னா உடல் ஊனமுற்றவர்கள், அவங்க கையில்லாதவங்களா இருக்கலாம் அல்லது கால் இல்லாதவர்களா இருக்கலாம், சப்பானிகளையும் நடக்க முடியாதவங்களை, குருடரையும் அழைப்பாயாக, கண்ணு தெரியாதவங்க, இவங்களெல்லாம் நீ கூப்பிடு அப்படின்னு இயேசு சொல்றாரு. அதாவது ஏழைகளையும், காசு இல்லாத ஏழைகளை, ஊனரையும், ஊனமுற்றவர்களை, உடல் ஊனமுற்றவர்களை, கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, இந்த மாதிரி சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாய, கண்ணு தெரியாதவங்களையும் நீ கூப்பிடு அப்படின்னு சொல்ற. அப்பொழுது நீ பாக்கியவானா இருப்ப, அப்போ நீ பிளஸ்ஸட், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்ப அப்படின்னு இயேசு சொல்றாரு. நீ அப்படி மட்டும் குருடரையும் சப்பானிகளையும் ஊனரையும் ஏழைகளையும் கூப்பிட்டு நீ விருந்து வச்சேன்னா நீ உண்மையாலுமே ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்ப. யூ ஆர் லக்கி அப்படின்னு இயேசு சொல்ற. நீ பாக்கியவானா இருப்ப, யூ ஆர் பிளஸ்ஸட் அப்படின்னு இயேசு சொல்ற. அப்பொழுது நீ பாக்கியவானா இருப்பாய், உன் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் இயேசு சொல்ற. அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், ஏன்னா அவங்க செய்ய முடியாது. இயேசு சொல்றாரு, அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். நீதிமான்களின் உயிர்த்தெழுதல். இது என்ன நீதிமான்களின் உயிர்த்தெழுதல்னா, என்னோட பிறப்பு முதல் என்னோட சாவு வரைக்கும் இருக்கிற என்னோட பாவம், சாபம், தீட்டு, என்னோட வியாதி எல்லாவற்றையும் சிலுவையில் இயேசு கிறிஸ்து ஸ்ட்ரா போட்டு உரியற மாதிரி விழுந்து கொண்டு எனக்காக சிலுவையில் இயேசு கிறிஸ்து பலியானார், எனக்காக செத்தார் இயேசு கிறிஸ்து. அவரோட பரிசுத்தத்தை, அவரோட நீதியை எனக்குள்ள இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வாழ்றார். இப்ப நான் யாரு? நீதிமான். எனக்குள்ள இருக்கிற பாவத்தை இயேசு எடுத்துக்கொண்டு அவருக்குள்ள இருக்கிற நீதி எனக்கு தந்துட்டார். அதனால நான் நீதிமான். நீதிமான்களின் உயிர்த்தெழுதல். நீதிமான்களின் உயிர்த்தெழுதல்னா கடைசி நாள்ல ஏசப்பா நம்ம எல்லாரையும் உயிரோட எழுப்புவாரு. நம்ம யுகா யுகமாக கோடி கோடி வருஷங்கள் இயேசு கிறிஸ்துவோட பிரசன்ஸ்ல இவ்வளவு சந்தோஷம் இருக்கும். இயேசு கிறிஸ்துவோட பிரசன்ஸ்ல இன்னைக்கு பாடும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவோட பிரசன்ஸ்ல நம்ம பாடிட்டே இருப்போம். பசி கிடையாது, துக்கம் கிடையாது, அழுகை கிடையாது, சாபம் கிடையாது, கஷ்டம் கிடையாது, வியாதிகள் எதுவுமே கிடையாது. சந்தோஷமா பரலோகத்தில் நம்ம ஆண்டவரை துதிப்போம். நீதிமான்களின் உயிர்த்தெழுதல்னா அதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இயேசு கிறிஸ்துவோட சிலுவை நம்ம நம்புறோம்ல, நம்ம பாவத்தை இயேசு எடுத்துக்கொண்டு அவரோட நீதி நமக்கு தந்திருக்கிற நம்ம கடவுளோட பிள்ளைகள் நம்ம நம்புறோம்ல, நம்ம பரலோகத்துல நீதிமான்களா இருப்போம். அதான் உயிர்த்தெழுதல், அதான் நீதிமான்களின் உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த அந்த நீதினால நீதிமான்களாகப்பட்டிருக்கிற நம்ம நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். அப்படி நம்ம பரலோக வாழ்க்கைக்குள்ள நம்ம நுழையும் போது, அதாவது நீதிமான்களின் உயிர்த்தெழுதல், நம்ம உயிர்த்தெழுதலின் நாள் அன்றைக்கு நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். நம்ம அந்த மாதிரி குருடர்களுக்கு, சப்பானிகளுக்கு, ஏழைகளுக்கு அப்படிலாம் சாப்பாடு கொடுக்கும்போது நீதிமான்களின் உயிர்த்தெழுதல் அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு பதில் செய்யப்படும் அப்படின்னு இயேசு சொல்றாரு. ஏன்னா பதில் செய்ய போறது இயேசு தானே, ராஜா தானே. அவரோட கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்டபொழுது அவரை நோக்கி,
அவர் கூடயே சாப்பிட்டு இருக்கிற ஒருத்தன் திடீர்னு அவரை கேட்கிறான் ஒரு கேள்வி. அவரோட கூட பந்திருந்தவர்கள் ஒருவன் இவைகளை கேட்ட பொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனபானம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான். அப்ப அவன் சொல்றான், தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனபானம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி, இயேசு கிறிஸ்து ஒரு கதை சொல்றாரு. அவன் என்ன சொல்றான்னா, இயேசு கிறிஸ்து சாப்பிட்டு இருக்கிறாரு, கூடவே நிறைய பேர் சாப்பிட்டு இருக்காங்க. அதுல நிறைய பேர் சாப்பிட்டு இருக்கிற ஒருத்தர் சொல்றான், ஏசப்பா அந்த கர்த்தருடைய ராஜ்யத்துல, பரலோக ராஜ்யத்துல, அதாவது அந்த பரலோகத்துல உங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுறவன் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி, ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவனம் வாழ்ந்தா அவன மாதிரி வாழணும் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். தேவனுடைய ராஜ்யத்திலே போஜனபானம் பண்ணுகிறவன் பாக்கியவான், ஹீஸ் லக்கி அப்படின்னு சொல்றாரு. தேவனுடைய போஜனபானம் எங்கேயோ இருக்குன்னு நீங்க நினைக்க வேண்டாம். என்ன கேட்டா ஒவ்வொரு கம்யூனியனுமே தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம பண்ற போஜனபானம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு கம்யூனியனும் நீங்க ஒவ்வொரு நாள் காலையில சாப்பிடும் போது, ஒவ்வொரு நாள் மத்தியானம் சாப்பிடும் போது, ஒவ்வொரு நாள் நைட்டு சாப்பிடும் போது, ஒரு தோசை சாப்பிட்டாலும் சப்பாத்தி சாப்பிட்டாலும் எது சாப்பிட்டாலும் அதை 4 பிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பிச்சு போட்டு பீஸா பிச்சு போட்டு அதுல கை வச்சு நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. எனக்காக சிலுவையில இயேசு கிறிஸ்து பிற்கப்பட்டார், எனக்காக சிலுவையில இயேசு கிறிஸ்து பிற்கப்பட்டார்னு சொல்லுங்க. அது சாம்பாரா இருந்தாலும் சரி, அது டீ காஃபியா இருந்தாலும் சரி, அது எதுவா இருந்தாலும் சரி, எனக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்பட்டது அப்படின்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எதுவா இருந்தாலும் சரி, அது தோசையா இருந்தாலும், இட்லியா இருந்தாலும், சப்பாத்தியா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் அதை பிச்சு போட்டு நீங்க சொல்லுங்க, இயேசுவின் திருவுடல் எனக்காக சிலுவையில் பிற்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அதை பீயுங்க ஃப்ரெண்ட்ஸ். தோசையோ இட்லியோ பிச்சு போடுங்க. அது சாம்பார் இருந்தாலும் சரி, சட்னியா இருந்தாலும் சரி, அதை நீங்க ஊத்திட்டு எனக்காக இது போல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் மத்தியானமும் சரி, ஒவ்வொரு நாள் காலையிலும் சரி, ஒவ்வொரு நாள் நைட்டும் சரி, டீ காஃபி குடிச்சா கூட இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்னு சொல்லி குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன பிரேயர் இயேசுவின் நாட்களில் பிரேயர் பண்ணிட்டு பண்ணுங்க. அது எல்லாமே கம்யூனியன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு மெய்யாகவே நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, என் மாம்சத்தை நீங்க புசிக்கலன்னா, என் ரத்தத்தை நீங்க பானம் பண்ணலன்னா மெய்யாகவே உங்களுக்கு ஜீவன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை நீங்க பானம் பண்ணும்போது மெய்யாகவே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். யோவான் 6வது அதிகாரத்துல பலமுறை இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதே யோவான் 6வது அதிகாரத்துல 63வது வசனத்துல இயேசு சொல்லியிருக்கிறாரு, நான் பேசுகிற வசனங்கள் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. இந்த கம்யூனியன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 6வது அதிகாரம், யோவான் 6வது அதிகாரம் முழுவதும் இயேசு கிறிஸ்து கம்யூனியன் பத்தி தான் பேசியிருப்பாரு. 6வது அதிகாரம் 63வது வசனத்துல இயேசு சொல்லியிருக்கிறாரு, நான் இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த வசனங்கள் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறதுன்னு சொல்லி. அதாவது கம்யூனியன் தான் ஜீவன், லைஃப், எட்டர்னல் லைஃப் கம்யூனியன் தான். ஆவியாயும் இட் இஸ் த ஸ்பிரிட். உங்களுக்கு ஆவியின் வரங்கள் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு ஆவியின் கனிகள் வேணும், அன்பு, நீடிய பொறுமை, இச்சையடக்கம், சாந்த குணம், எல்லா ஆவியின் கனிகள் வேணும்னா உங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும் வரம், எல்லா ஆவியின் வரம், தீர்க்க தரிசனம் உரைக்கும் வரம், குணமாக்கும் வரம், அந்நிய பாஷை பேசுற வரம், வியாக்கியானம் பண்ற வரம், விசுவாச வரம், எல்லா வரங்களும் பவர்ஃபுல்லா நீங்க இருக்கணும்னா, நீங்க அன்பு நிறைந்தவர்களா இருக்கணும்னா, ஒவ்வொரு நாள் காலையில மத்தியானம் நைட்டு கம்யூனியன் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்டுல நீங்க எதை சாப்பிட்றீங்களோ அதை பீஸா பிச்சு, கையிலேயே பீஸா பிச்சு, சிலுவையில் எனக்காக இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பிற்கப்பட்டது, சிலுவையில் எனக்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டதுன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் இருந்தாலும், சட்னியா இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சரி, தண்ணி குடிச்சா கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கம்யூனியனே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாட்டை தான் மையமாப்படுத்துது ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா அந்த பிரெட் செய்யறக்காக, அந்த அப்பத்தை செய்யறக்காக அந்த மாவை அடின்னு அடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பரோட்டா போடுற ஹோட்டல்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த பரோட்டா மாவை போட்டு குத்துன்னு குத்துவாங்க. அது மாதிரி சிலுவையில இயேசு கிறிஸ்து நமக்காக அவ்வளவு பாடுகளை பட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் பிரெட் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்ம தோசையை மாவுல போட்டு ஆட்டுற மாதிரி, மிக்சியில போட்டு ஆட்டுற மாதிரி நமக்காக சிலுவையில இயேசு கிறிஸ்து அவ்வளவு கிரஷ் பண்ணப்பட்டார், நொறுக்கப்பட்டார் சிலுவையில. அதற்கு அடையாளமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க அதை பிடிக்கும் போது இயேசு கிறிஸ்து சரீரம்னு சொல்லிப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி எதுக்காக திராட்சை ரசம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளமா இருக்குன்னா, அந்த காலத்துல திராட்சை ரசத்தை ஒரு பெரிய அண்டால போட்டு அதை மிதிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிதிச்சு அப்புறம் தான் அந்த மிதிக்கப்பட்ட அந்த திராட்சை பழங்கள்ல இருந்து தான் திராட்சை ரசம் உருவாகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அதாவது இயேசு கிறிஸ்து நமக்கு அவ்வளவு நொறுக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு சிலுவையில் அவ்வளவு ரத்தம் சிந்தினார். ரோம போர்ச்சவர்கள் அவரை அவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க. அவர் சிந்தின ரத்தத்தினால நமக்கு ஜீவன் இருக்கு அப்படின்றதுக்காக தான் கம்யூனியன் திராட்சை ரசமா இருக்கு. திராட்சை ரசம் நீங்க எதுனாலும், நீங்க சாப்பிட்றோம் காலையில மத்தியானம் நைட்டு எது சாப்பிட்டாலும் பிச்சு போட்டு இயேசு கிறிஸ்துவின் சரீரம் சிலுவையில் எனக்காக பிற்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக சிலுவையில் சிந்தப்பட்டதுன்னு சொல்லி நீங்க அதை சாப்பிடுங்க. அது கம்யூனியனா இருக்கும். உங்களுக்குள்ள ஜீவன், நித்திய ஜீவன் பெருகும். இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை புசித்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பானம் பண்ணுகிற உங்களுக்கு நித்திய ஜீவன் மெய்யாகவே உண்டு ஃப்ரெண்ட்.
உங்களுக்குள்ள தேவனோட ஆவியானவரே தங்குவாரு. ஆவின் வரங்கள் உங்க வாழ்க்கையில செயல்படும், ஆவின் கனிகள் உங்க வாழ்க்கையில செயல்படும். யூ வில் பி சூப்பர் நேச்சுரல். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க. அதே நேரத்தில் மிகுந்த அன்புள்ளவர்களாக, இயேசு அன்பை காட்டுகிறவர்களாக நீங்க இருப்பீங்க. ஆவின் வரமும் கனியும் உங்க வாழ்க்கையில வெளிப்படும் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இயேசு கிறிஸ்து சாப்பிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்றான், அவருடைய கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்ட பொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனபானம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றார். நம்ம எல்லாருமே ஆல்ரெடி தேவனுடைய ராஜ்யத்தில் தான் இருப்போம். பரலோகம் 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 வந்து மேல இருக்கு. பரலோக ராஜ்யம் நமக்குள்ளதான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வசனம் சொல்லு, தேவனுடைய ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் இங்கேயும் அங்கேயோ வராது, அது உங்களுக்குள் இருக்கிறது அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. தேவனுடைய ராஜ்யம் நம்ம இருதயத்துக்குள்ள இயேசப்பா வந்திருக்கிறாருல, அதுதான் தேவனுடைய ராஜ்யம். உங்க வாழ்க்கையை யார் ஆண்டு கொண்டிருக்கிறார்? உங்க இருதயத்தை யார் ஆண்டு கொண்டிருக்கிறார்? இயேசு கிறிஸ்து தானே. அதுதான் தேவனுடைய ராஜ்யம் ஃப்ரெண்ட்ஸ். தேவனுடைய ராஜ்யம் உங்க இருதயத்துக்குள்ள இருக்கு. அதே நேரத்துல எது தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா, ரோமர்ல வருது அந்த வசனம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் என்னன்னா தேவ நீதி, தேவனுடைய நீதியும் அதே நேரத்தில் தேவனுடைய சமாதானம், கர்த்தருடைய சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமும். இது மூணு தான் தேவனுடைய நீதி. நம்பர் 1 நீதி, தேவனுடைய நீதி. தேவனுடைய நீதி நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா, நம்மளோட பாவங்களை சிலுவையில் இயேசு எடுத்துக்கொண்டார், அவரோட நீதியை நமக்கு தந்திருக்கிறார். இது மூலமா தேவனுடைய நீதி நமக்கு வருது. தேவனுடைய சமாதானம், தேவனுடைய சமாதானம் நமக்கு எப்படி வருதுன்னா, நமக்கும் பரலோகத்துக்கும் லிங்கே இல்லாம இருந்துச்சு. ஏன்னா நம்ம பாவிகளா இருந்தோம். ஆனா சிலுவையில இயேசு கிறிஸ்து நமக்கும் பரலோகத்துக்கும் ஒரு பெரிய சமாதானத்தையே உண்டு பண்ணிட்டார். ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் போட்டார் சிலுவையில இயேசப்பா அவரோட ரத்தத்தின் மூலமாக. சோ நமக்குள்ள தேவனுடைய நீதி இருக்கு, நமக்குள்ள தேவனுடைய சமாதானம் இருக்கு. அது மட்டும் இல்ல, நமக்குள்ள கடவுளே வந்து தங்குறாரு. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். கடவுள் தங்கினா நம்ம சந்தோஷம் இல்லாம இருப்போமா? நம்மளாம் வந்து பெரிய பில்கேட்ஸ் பணக்காரங்க கிடையாது, ஆனா நமக்குள்ள கடவுள் தங்குறாரு. அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். 1000 கோடி கொடுத்தாலும் கடவுளை வாங்க முடியாது. ஆனா நமக்குள்ள கடவுள் தங்குறாரு. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். எந்த சூழ்நிலையும் நம்ம சந்தோஷமா இருப்போம். சோ தேவனுடைய நீதி, தேவனுடைய சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். இந்த மூணு தான் தேவனுடைய ராஜ்யம்னு ரோமர் சொல்லுது. ரோமர்ல வர ஒரு வசனம் சொல்லுது. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் அங்க அப்படின்னு சொல்லி, அங்கென்றும் இங்கென்றும் வராது. இங்க அங்க எல்லாம் வராது தேவனுடைய ராஜ்யம், அது உங்களுக்குள் வந்திருக்கிறதே அப்படின்னு இயேசு சொல்றார். சோ நமக்குள்ள நம்ம இருதயத்துல வருகிற தேவனுடைய நீதி, தேவனுடைய சமாதானம், தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம், இது மூணு தான். மூணுமே சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக சம்பாதிச்சு. இந்த மூணு, தேவனுடைய நீதி, எனக்குள்ள தேவனுடைய நீதி இருக்கு, இயேசப்பாவோட நீதி இருக்கு, எனக்குள்ள இயேசப்பாவோட சமாதானம் இருக்கு, எனக்குள்ள பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் இருக்கு. இதுதான் தேவனுடைய ராஜ்யம் ஃப்ரெண்ட்ஸ். இவன் என்ன மீன் பண்றான்? இந்த இயேசு கிறிஸ்து கூட சாப்பிட்டு இருக்கிற இவரு என்ன கேட்கிறாருன்னா, ஏசப்பா உங்க கூட பரலோக ராஜ்யத்துல உட்கார்ந்து சாப்பிட்ற ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட, ரொம்ப பிளஸட் அப்படின்னு அவன் சொல்றான். அவரோட கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்ட போது அவரை நோக்கி, தேவன், ஏன்னா இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை பத்தி பேசுறாருல, உயிர்த்தெழுதலை பத்தி பேசுறாருல. ஏன்னா வந்து நீங்க குருடர்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் ஏழைகளுக்கும் முடவர்களுக்கும் சப்பானிகளுக்கும் நீங்க சாப்பாடு கொடுத்தீங்கன்னா, நீங்க வந்து ட்ரீட் வச்சீங்கன்னா உயிர்த்தெழுதல உங்களுக்கு வந்து பதில் செய்யப்படும் ஏசு சொன்னோம். உயிர்த்தெழுதலை பத்தி பேசணும்னா ஒருத்தன் கமெண்ட் கொடுக்குறான், என்னன்னா அவருடைய கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்ட பொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனபானம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான். அதற்கு அவர், இயேசு சொல்றாரு, அதற்கு அவர், ஒரு மனுஷன், ஒரு கதை சொல்றாரு இயேசப்பா, ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். இந்த ஒரு மனுஷன் யாருக்கு அடையாளமா இருக்கான்னா, பிதாவாகிய தேவனுக்கு. வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் சமுத்திரங்களையும் அதில் உள்ள யாவையும் சகல பிளானட்ஸையும் சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கின, சகல நட்சத்திரங்களையும் உண்டாக்கின, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராகிய தேவன், பிதாவாகிய தேவனை குறிக்குது இந்த மனுஷன் அப்படின்றவரு. இயேசு சொல்றாரு, ஒரு கதை சொல்றாரு, ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். ஒரு பெரிய விருந்து வைக்கிறாரு, உதாரணத்துக்கு ஒரு கல்யாண விருந்துன்னு வச்சுக்கோம். கல்யாணம் வைக்கிறாரு, எல்லாரையும் கூப்பிடுறாரு, அநேகரை அழைப்பித்தான், எல்லாரையும் கூப்பிடுறாரு. விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். விருந்து வேலை, அந்த டைம் வருது, விருந்து டைம் வருது. அப்போ தன் ஊழியக்காரனை நோக்கி, அவரோட வேலைக்காரனை கூப்பிட்டு பிதாவாகிய தேவன் சொல்றாரு, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். யாருக்கெல்லாம் நம்ம வந்து பத்திரிகை வச்சிருக்கிறோமோ, கல்யாண பத்திரிகை வச்சிருக்கிறோமோ, அவங்க எல்லாரையும் வர சொல்லு. எல்லாம் ரெடி, பிரியாணி ரெடி, சிக்கன் ரெடி, மட்டன் ரெடி, எல்லாமே, மீனும் ரெடி, எல்லாரையும் கூப்பிடு, நான் கூட்ட எல்லாரையும் கூப்பிடு, அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமா இருக்கு, எல்லாம் ரெடி, வாருங்கள் என்று சொல் என்று அவனை வேலைக்காரன் விட்டு சொல்றாரு.
பிதாவாகிய தேவன் சொல்றாரு. அதாவது அவரோட ஊழியக்காரர்களை வச்சு இந்த கதையில வந்து ஒரு மனுஷன் அவனோட வேலைக்காரனை வச்சு சொல்றான். ஆனா பிதாவாகிய தேவன் அவருடைய தீர்க்கதரிசிகளையும் ஊழியக்காரர்களையும் வைத்து எல்லாம் ரெடியா இருக்கு, வாங்க விருந்துக்கு. விருந்துன்னு சொல்றது பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். எல்லாரும் வந்து போக்கு சொல்றாங்க. எனக்கு பிஸியா இருக்கேன், எனக்கு டைம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அதான் நம்ம நினைக்கிறோம். நம்ம வந்து உண்மையா கர்த்தருக்காக வாழ்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, அவரோட நன்மையினால நிரம்பி நன்றியுள்ளத்தோடு இருக்கிறவங்க மட்டும்தான் ஆண்டவர் உண்மையா ஆராதிக்கிறாங்க, ஆண்டவர் உண்மையா ஃபாலோ பண்றாங்க, ஆண்டவர் உண்மையா ஆண்டவருக்காக ஓடுறாங்க, ஆண்டவருக்காக ஊழியம் பண்றாங்களே தவிர பெயர் கிறிஸ்தவர்களாக அல்லது வந்து கிறிஸ்தவனா பிறந்துட்டனே அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவங்களா இருக்கு, அதெல்லாம் வந்து கணக்கே கிடையாது. அவங்கெல்லாம் வந்து கிறிஸ்தவங்கன்னு கூட சொல்ல முடியாது. அவங்க ஆண்டவரோட பிள்ளைகள் தான் எனக்கு தெரியல. ஏன்னா உண்மையா ஆண்டவரோட ஒரு உறவுல இருக்கிறவங்க தான் ஆண்டவரோட பிள்ளைங்க. ஒரு உறவுனா அது ஒரு கல்யாணம் எப்படியோ, ஒரு கணவனும் மனைவி எப்படியோ, அவங்களுக்கு நடுவில் இருக்கிறது என்ன, ஒரு உறவு. அது மாதிரி கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவு தான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்மளோட வாழ்க்கை. நமக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணிருக்கோம். இயேசு கிறிஸ்து அவரோட ரத்தத்தினால நம்ம பிள்ளைகளாக உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து போக்கு சொல்றாங்க. நம்ம வந்து எந்த காலத்திலையும் கர்த்தருக்கு போக்கு சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நம்ம ப்ரேயர் பண்ணல, ஏன் நம்ம ஆண்டவரை துதித்து பாடல, ஏன் நம்ம ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கல, போக்கு சொல்லக்கூடாது. நான் பிஸியா இருக்கேன், எனக்கு வேலை இருக்கு, என்னமோ நம்ம மட்டும்தான் உலகத்திலேயே பிஸியா இருக்கிற மாதிரியும், நமக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்கிற மாதிரியும், நமக்கு மட்டும்தான் படிப்பு இருக்கிற மாதிரியும், நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா நமக்கு உலகத்திலேயே நம்ம மட்டும்தான் படிக்கிறோமா, உலகத்திலேயே எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொன்னா உலகத்திலேயே நமக்கு மட்டும்தான் வேலை இருக்கா, என் குடும்பம் நிறைய பெரிய குடும்பம், உங்களுக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்கா? நம்ம வந்து கர்த்தரோட காரியத்துல மட்டும் போக்கு சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கொடுக்கறதுன்னா நிறைய பேர் கர்த்தருக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னா பணத்தை மட்டும் தான் யோசிக்கிறாங்க. நான் வந்து காணிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு. கொடுக்கறது பணத்தை மட்டும் இல்லை, டைமும் கர்த்தருக்கு கொடுக்கணும். ஒரு நாள்ல 24 மணி நேரம் இருக்கு. அதுல எவ்வளவு நேரம் நம்ம கர்த்தரோட ஸ்பெண்ட் பண்றோம், தனிமையில பர்சனலா ஒரு உறவு உள்ள கர்த்தரோட உறவு கொண்டு நம்ம எவ்வளவு நேரம் பேசுவோம். அநேக நேரங்கள்ல நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு டக்குன்னு ஓடி போயிடும். கர்த்தர்கிட்ட காத்திருக்கணும், அவர் என்ன சொல்றாருன்னு நம்ம கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபோன், ஒருத்தவங்களுக்கு நீங்க ஃபோன் பண்றீங்க, ஹலோ 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 எல்லாம் பேசுறீங்க, 1 மணி நேரம் பேசுறீங்க, இல்ல ஒரு 10 நிமிஷம் தான் பேசுறீங்க, பேசிட்டு டக்குன்னு ஃபோன் வச்சுட்டீங்கன்னா அவர் என்ன பேசுறாருன்னு நம்ம கேட்காம இருந்தா எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? கர்த்தர் நம்ம கூட பேசுவாரு. நம்ம இருதயத்துல ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா சமாதானம் கொடுப்பாரு. இந்த வேலையை செஞ்சிடாத அப்படின்னா அந்த சமாதானத்தை எடுப்பாரு. டெம்பரவரியா அந்த வேலையில நீ நுழைஞ்சிடாத, நீ அந்த சாய்ஸை நீ தெரிந்து கொள்ளாத அப்படின்னு சொல்லி சமாதானத்தை எடுத்துருவாரு கர்த்தர். ஸோ கர்த்தரோட நம்ம ஒரு உறவுல இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் அவரை துதித்து பாடுறதுல, அவரோட வேத வசனத்தை தியானிக்கிறதுல, நம்ம அவர்கிட்ட ப்ரேயர் பண்றதுல, மற்றவங்களுக்காக அவர்கிட்ட ப்ரேயர் பண்றதுல நம்ம வந்து தீவிரமா இருக்கணும். கர்த்தருக்காக சேவிக்கணும். நீங்க கர்த்தருக்கு ஊழியம் பண்றீங்களோ இல்லையோ, ஒரு ஆசை இருக்கணும் உங்களுக்கு, கர்த்தருக்கு ஊழியம் பண்ணணும், எப்படியாவது நான் கர்த்தருக்கு ஊழியம் பண்ணணும், என்னைக்காச்சும் நான் கர்த்தருக்கு ஊழியம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். என் குடும்பமும், என்னோட மனைவி, என்னோட கணவன், என்னோட பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரை சேவிக்கணும், கர்த்தருக்கு பிரியமானவர்களாக என்னோட குடும்பம் இருக்கணும். யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி என்னோட குடும்பம் இருக்கணும். உலகம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் பரவாயில்ல, என்ன உலகமே இருட்டா இருந்தாலும் பரவாயில்ல, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்ற அந்த ஒரு ஆசையாச்சும் நமக்கு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஐ எம் பிஸி அப்படின்னு சொல்றாங்க. ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றார். அதாவது ஒரு மனுஷன் வந்து தன்னோட வேலைக்காரனை விட்டு விருந்துக்கு கூப்பிடுறாரு. ஒரு பெரிய விருந்து ரெடி பண்ணியிருக்கிறாரு, வேலைக்காரனை விட்டு கூப்பிடுறாரு. அதுல ஒருத்தன், எல்லாரும் போக சொல்றாங்க, அதுல ஒருத்தன் சொல்றான், ஒரு வயலை கொண்டேன், நான் ஒரு லேண்ட் வாங்கியிருக்கேன், ஒரு வயலை வாங்கியிருக்கேன், நான் அகத்தியமா நான் அங்க போய் அதை பார்க்க வேணும், அதை போய் பார்க்கணும். இன்னும் லேண்ட் என்ன ஓடிடவா போகுது, வயல்வெளி என்ன ஓடிடவா போகுது, விருந்துக்கு போகலாம்ல. ஆனா அவன் சொல்றதுக்கு காரணத்தை பாருங்க, லேண்ட் அங்கேயே தான் இருக்க போகுது. நிறைய பேர் நம்ம கர்த்தருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இருப்போம். அவர் சொல்ற காரியம் எல்லாமே வந்து ஒரு முட்டாள்தனமானதா இருக்கும். கணவர் இருப்பாரு, அவரு என்ன எங்க போறாரு, அவர் இருப்பாரு, நாளைக்கு இருப்பாரு, நாளானிக்கு இருப்பாரு, அதுக்காக கணவர் இருக்கிறார் அதெல்லாம் ஒரு காரணமே சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். கணவர்ன்ட்டு சொல்ல வீடு இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், வயலை கொண்டேன்,
நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். சாரி, நான் வரல, எனக்கு ஒரு வயல் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். வேறொருவன் 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். இன்னொருத்தர் சொல்றான், 5 மாடு நான் வாங்கியிருக்கிறேன், 5 ஏர் மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போய், அது டெஸ்ட் பண்ண போறேன், அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அது வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நான் பார்க்க போறேன். மாடு வச்சிருக்கேன், சொத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன். அது என்ன ஆயிரம் போது, சாப்பிட்டு போலாமே, விருந்துக்கு போயிட்டு போலாமே. ஆனா அவன் சொல்றான், 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். இன்னொருத்தன் சொல்றான், ஒரு பொண்ணை நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். பொண்ணையே ஒரு காரணமா சொல்றான், நான் அந்த பொண்ணை நினைச்சிட்டு இருக்கிறேன், நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். பெண்ணை விவாகம் பண்ணேன், கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால் நான் வரக்கூடாது. உலக தோற்றம் முதற்கொண்டு எல்லாருமே கல்யாணம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு வேலை முக்கியம்னா கர்த்தரை சேவிக்கணும், ஊழியம் பண்ணணும், கர்த்தரோட உறவு கொள்ளணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா மனைவி இருந்தா என்ன இல்லாட்டி என்ன. பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். இது ஒரு காரணம். அந்த ஊழியக்காரன் வந்து இப்ப வேலைக்காரன் திரும்ப வர்றான், அந்த மனுஷன்ட்டே விருந்துக்கு ஆள் கூட்ட மனுஷன்ட்டே வேலைக்காரன். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். யாருமே வரமாட்டாங்க எஜமான் அப்படின்னு சொல்லி. அப்பொழுது வீட்டெஜமான், அந்த வீட்டெஜமான் பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமா இருக்கிறாரு. அந்த வேலைக்காரன் வந்து கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கும் அடையாளமா இருக்காங்க. அந்த வேலைக்காரன் அப்படி கூப்பிடுறான் எல்லாரையும், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி. இது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, விருந்து அப்படின்னு சொல்றது நமக்காக சிலுவையில இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நம்மளோட பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில இயேசு உரிந்து கொண்டார். நம்ம பிறப்பு முதல் நம்ம சாவு வரைக்கும் இருக்கிற எல்லா பாவங்களையும், சாவங்களையும், நோய்களையும், குற்றமன சாட்சியும், மரணத்தையும் சிலுவையில இயேசு ஸ்ட்ரா போட்டு உரியிற மாதிரி உரிந்து கொண்டு அவரோட நீதியையும் பரிசுத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். எல்லாமே செஞ்சாச்சு சிலுவையில. ஹீரோ இயேசு தான். அவர் சிலுவையில ஹீரோயிசம் பண்ணிட்டாரு. பிதாவாகிய தேவன் வந்து, நீங்க இயேசுவை நம்புங்கப்பா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, அவரோட ரத்தத்தினால உங்க பாவங்கள் கழுவப்படும், நீங்க என்னோட பிள்ளைகளாயிருக்கீங்க, நீங்க பரலோகத்துக்கு வரீங்க, ரெடி, விருந்து ரெடி, பரலோகத்துல விருந்து ரெடி. பிதாவாகிய தேவன் கூப்பிடுறாரு. ஆனா நம்ம நிறைய பேர் போறதே கிடையாது. எனக்கு டைம் இல்லை, கர்த்தருக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாது, சாரி ஐ எம் பிஸி அப்படின்னு நம்ம ஸ்டைலா சொல்றோம். அதான் இங்க நம்ம பாக்குறோம். அந்த வேலைக்காரன் திரும்ப வர்றான். அந்த மனுஷத்தை வந்து சொல்றான், இந்த மாதிரி யாருமே வரமாட்டாங்க, எல்லாருமே போக சொல்றாங்க. ஒருத்தன் கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்றான், ஒருத்தன் நிலம் வாங்கியிருக்கேன்னு சொல்றான், ஒருத்தன் மாடு வச்சிருக்கேன், சொத்து வச்சிருக்கேன்னு சொல்றான். என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷத்தையே அந்த வேலைக்காரன் போறான். இந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபம் அடைந்து, யாருக்காகவும் கோபம் வருமா, அவன் பாட்டுக்கு முன்னாடியே அழைச்சிருக்காங்க எல்லாரையும், அப்பெல்லாம் வரேன்னு சொல்லிட்டு இப்ப வந்து விருந்துக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் பிரியாணி எல்லாம் செஞ்சாச்சு, சிக்கன் செஞ்சாச்சு, மட்டன் செஞ்சாச்சு, மீன் செஞ்சாச்சு. இப்ப வந்து இவங்க வந்து இப்படி சொன்னாங்கன்னா அதெல்லாம் வேஸ்டா போயிடும்ல. இந்த விருந்து தான் பரலோகத்துல தேவன் நமக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த கற்பனைக்கு அப்பாற்பட்ட காரியம். ஏன்னா வந்து வேத வசனம் சொல்லுது, 1 கொரிந்தியர்ல பவுல் சொல்றாரு, கர்த்தர் தம்மை நேசிக்கிறவர்களுக்கு, அதாவது அவரை லவ் பண்றவங்களுக்கு கர்த்தர் செய்து வைத்திருக்கிறத அந்த கிரேசஸை கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, மனுஷங்களோட இருதயத்துக்குள்ள அது நுழைஞ்சதும் இல்லைன்னு பவுல் சொல்றாரு. பவுல் சொல்றாரு, வேதாந்தத்தில் எழுதப்பட்டிருக்கு, கர்த்தர் அவரை அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவரை லவ் பண்றவங்களுக்கு, நம்ம ஆண்டவராகிய இயேசு அவரை லவ் பண்றவங்களுக்கு, அவரை அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ரெடி பண்ணி வச்சிருக்க, அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த நன்மைகளை கண்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ நம்ம உலகத்துல எவ்வளவு விஷயத்த பார்த்திருப்போம். நம்ம வந்து பெரிய பெரிய காரை பார்த்திருப்போம், ரொம்ப அழகானவங்களை எல்லாம் பார்த்திருப்போம், நம்ம உலகத்துல பெரிய மவுண்டெயின் எல்லாம் பார்த்திருப்போம், நம்ம ஏரோப்ளைன் பார்த்திருப்போம், ஹெலிகாப்டர் பார்த்திருப்போம், எல்லாத்தையும் பார்த்திருப்போம், மனுஷங்களை பார்த்திருப்போம், நல்லவங்களை பார்த்திருப்போம், பவர்ஃபுல்லானவங்களை எல்லாத்தையும் நம்ம கண்ணால பார்த்திருக்கோம். ஆனா பவுல் சொல்றாரு, கர்த்தர் தம்மிடத்துல அன்பு கூறுகிறவர்களா, தம்மிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு, நம்ம லவ் பண்றவங்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற நன்மையான ஈவுகளை கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, மனுஷனோட இருதயத்துக்குள்ள நீ நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்ட, அது நுழைஞ்சதும் இல்லை. அவ்வளவு பெரிய நன்மையை கர்த்தர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றோம். ஸோ விருந்துக்கு அவர் ஏன் கோபம் அடைகிறார் அப்படின்னா, பிதாவாகிய தேவன் கோபம் அடைகிறாருன்னா, நான் இவ்வளோ நன்மையை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் உனக்காக, உன்னை நேசிச்சு உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணி நான் இவ்வளோ நன்மையான காரியத்தை உனக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், உன் மேல அன்பு வச்சு. ஆனா கடைசியில் நீ வந்து
கல்யாணமா இருக்கு, இது இருக்கு, மாடு இருக்கு, நிலம் இருக்குன்னு சொல்லிட்டு நீ இருதயம் ஃபுல்லா உன் ஃபோக்கஸ் ஃபுல்லா நீ அங்கேயே வச்சிருக்கிறியே, என்ன நீ நான் உனக்கு இவ்வளோ நன்மையை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன், என்னிடத்துல நீ வரமாற்றியே, என்னோட விருந்துக்கு நீ வரமாற்றியே அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவன் கோபம் அடைகிறார். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எச்சமான கருவித்தான். அப்பொழுது வீட்டெச்சமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய், நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமா போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெரு வழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அருமையான உண்மை. இயேசு கிறிஸ்து யூதர்களிடத்துல வந்து பேசினார். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுங்க, முழு உலகத்தின் பாவத்துக்காக நான் சிலுவையில சாக போறேன், உங்க முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி நான் தான், உங்களோட பாவங்கள் எல்லாவற்றையும் நான் சிலுவையில் எடுத்துக்கொண்டு என்னோட நீதி உங்களுக்கு தர்றேன், உங்களால சுயமா பரிசுத்தமா சுய நீதியிலலாம் நீங்க ஜெயிக்கவே முடியாதா, நீ ஒரு இருதயத்துல ஒருத்த மேல கோவப்பட்டாவே நீ கொலை பண்ணிட்ட, இருதயத்துல நீ ஒரு பொண்ணை தப்பா பார்த்தாவே நீ விபச்சாரம் பண்ணிட்ட, நீ சுய நீதிய நீ நம்பாத, நான் உனக்கு என்னோட கிருபை நம்பு, என்னோட இரக்கத்தை நம்பு, என்னோட அன்பை நம்பு, நான் உனக்கு நல்லது பண்ணுவேன், நீ நம்பு, என்னைய நம்பு அப்படின்னு இயேசு சொல்றாரு. அதாவது நம்மளோட பாவத்தை எல்லாம் சிலுவையில் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டு அவரோட நீதியை நமக்கு தராரு. இந்த நீதியின் அடிப்படையில தான் பரிசுத்த ஆவியானவரே நமக்குள்ள வர்றாரு. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தலைனா, நம்ம பாவங்களை கழுவலைனா, இயேசு கிறிஸ்து நம்ம பாவத்தை எடுத்துக்கொண்டு அவரோட நீதியை நமக்கு தரலைனா, பரிசுத்த ஆவி இந்த பாவிக்குள்ள எப்படி வர முடியும்? பரிசுத்த ஆவி பரிசுத்தம் உள்ள தேவன். இப்போ ஒரு கோயில நம்ம ஒரு கோயிலோ ஒரு சர்ச்சோ அது ரொம்ப புனிதமான இடம்னு சொல்றோம். நம்ம புனிதமான இடத்துல அருவருப்பான விஷயம் போகக்கூடாதுன்னு சொல்றோம். ஆனா அருவருப்பே நம்ம தானே. எப்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வர்றாருன்னா, நம்ம பாவத்தை சிலுவையில் இயேசு எடுத்துக்கொண்டு அவரோட நீதியும் பரிசுத்தையும் நமக்கு தராரு. இதன் மூலமா தான், அதாவது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மூலமா தான் பரிசுத்த ஆவியானவரே நமக்குள்ள தங்குறாரு. இப்படி இருக்க நம்ம சுய நீதியை நம்பக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் வர்றதுக்கு முன்னாடியும் சரி, வந்ததுக்கு அப்புறம் சரி, சுய நீதி, சுய பரிசுத்தம், நான் பெர்ஃபெக்டா நோ. நம்ம இயேசு கிறிஸ்து நம்மளோட பாவத்தை எடுத்துக்கொண்டு அவரோட நீதியை நமக்கு தந்திருக்கிறார். இயேசுவோட அன்பை நம்ம ருசிக்க சிலுவையை நம்ம தியானிக்க சிலுவை நம்ம நினைக்க ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்தம் வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம நல்லவங்களாயிருக்கும். ஆட்டோமேட்டிக்கா எல்லார் மேலேயும் அன்புள்ளவர்களா இருப்போம். ஆட்டோமேட்டிக்கா நியாயப்பிரமாணத்துக்கும் மேலான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். ஒரு அப்போஸ்தலர் பவுல் மாதிரி, பேதுரு மாதிரி, ஒரு இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் மாதிரி நம்ம வாழ்வோம். நம்ம நோக்கம்லாம் நம்ம பிரமாணத்தை கடைபிடிக்கிறது. அதாவது நான் நல்லவனா இருக்கணும், நம்ம சுய நீதியில சுய பரிசுத்தத்துல இருக்கக்கூடாது. நம்ம நோக்கம்னா சிலுவையில இயேசு என்னோட பாவத்தை எடுத்துக்கொண்டு அவரோட முழு பரிசுத்தத்தை, முழு நீதி எனக்கு தந்திருக்காரு. தேவ நீதி எனக்குள்ள இருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், கடவுளே என் மூலமா இந்த உலகத்துல வாழ்றாரு அப்படின்ற அந்த நம்பிக்கைக்குள்ள நம்ம வரோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம சுய நீதினால அல்ல, இயேசு கிறிஸ்து நமக்காக சம்பாதிச்ச நீதினால இருக்கும். ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து யூதர்கள்ட்ட சொன்னாரு, என்னோட மாம்சத்தை புசித்து என்னோட ரத்தத்தை பானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. முதலாவதாக எங்க வந்தார் இயேசு? இஸ்ரேலுக்கு தான் வந்தார். ஏற்றுக்கொண்டார்களா? இல்ல. யூதர்கள் நான் பார்த்து வளர்ந்த பையன் தானே, இவன் எப்படி என்னோட பாவத்தை சுமக்க முடியும், இவன் எப்படி முழு உலகத்தின் பாவத்தை சுமக்க முடியும், இவன் யாரு, இவன் யோசேப்போட பையன் தானே, அவர் முழு உலகத்தின் வானத்தின் பூமி உண்டாக்குன கர்த்தருடைய பிள்ளை, அவர் கண்ணியின் வயிற்றில அற்புத விதமா பரிசுத்தாவின் பலத்தினால அவர் கர்ப்பம் தரிக்கப்பட்டார், பாவம் இல்லாதவராய் பிறந்தார். மனிதர்கள் எல்லாரும் பாவத்தோட பிறக்கிறோம், ஆதாம் பிறந்தவர். ஆனா இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாய் பிறந்தார், நமக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்தார். நம்மளோட பாவத்தை எடுத்துக்கொண்டு அவரோட பரிசுத்தத்தை நமக்கு தருவதற்காகவே அப்படி செய்தார். சோ இந்த யூதர்கள் அவங்க தான் அழைக்கப்பட்டாங்க ஆரம்பத்துல. ஆனா அவனுங்க நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூதர்கள் நாங்க வரமாட்டோம், பிதாவாகிய தேவன் எங்களுக்காக சிலுவையில இயேசு கிறிஸ்து அடிக்கிறாங்க. சிலுவையில இயேசு கிறிஸ்து எங்க நாட்டிலேயே இஸ்ரேலே சிலுவையில ஏசப்பாவை
முழு உலகத்தின் பாவத்தையும் இயேசு சுமக்கிறாரு. ஆனா அவர் இஸ்ரேல் தேசத்துல சுமக்கிறாரு, அவர் சிலுவையில ரத்தம் சிந்துறாரு. ஆனா அதை கூட அவங்க ஏற்றுக்கொள்ளல, இஸ்ரேலர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் இந்த கதை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இயேசு கிறிஸ்து, அதாவது அந்த மனுஷன் வந்து வேலைக்காரன் விட்டு கூப்பிடுறான், அலை நிறைய பேருக்கு அலை கொடுக்குறான். இவங்க வரமாட்டேன்னு சொல்றாங்க, போக்கு சொல்றாங்க. யூதர்கள் மாதிரி வேணாம், நான் வந்து இயேசு கிறிஸ்துவோட இயேசு கிறிஸ்துலாம் எப்படி எங்களை ரசிக்க முடியும், நாங்கள் எப்படி இயேசு கிறிஸ்து மூலமா பரவாயில்ல போவோம், அதை வந்து ஒரு பெரிய இதாவே நினைக்கல, போக்கு சொல்றாங்க. ஏன்னா அவங்க உண்மையா வேதத்தை ஆராய்ந்து உண்மையா மெஸ்ஸியாவை தேடி இருந்தா இயேசு கிறிஸ்து வந்தப்பவே வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா அவங்களாம் வந்து ஒரு மேலோட்டமாக, நிறைய நம்ம மேலோட்டமான கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடாது. வெளியே மட்டும் அந்த கிறிஸ்தவர்கள் அப்படின்ற பேர் வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள ஒரு உறவே இல்லாம, கர்த்தருக்கும் நமக்கு ஒரு பர்சனல் உறவே இல்லாம இருக்கக்கூடாது. உறவு தான் எல்லாமே, வெளியே இருக்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் தான். உலகமே என்ன கெட்டவன்னு சொன்ன போதிலும் கர்த்தரோட ஒரு உறவுல நான் வாழ்ந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் போக 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 உலகம் நல்லது பேச ஆரம்பிச்சிடும் நம்மளை பத்தி. அதாவது அது இதே வேற மாதிரி யோசிச்சு பாருங்க, உலகமே நம்மள நல்லவன்னு சொல்லுது, ஆனா உள்ளுக்குள்ள கர்த்தருக்கும் நமக்கு ஒரு உறவு இல்லைன்னா அது அதை விட ஒரு கேவலமான ஒரு விஷயம், ஒரு ஒரு மோசமான வாழ்க்கை எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ உலகம் நம்மளை எவ்வளவு கெட்டவன் சொன்னாலும், எவ்வளவு மோசமானவன் சொன்னாலும், நம்ம இருதயத்துல நம்ம கர்த்தரோட ஒரு உறவுல இருக்கணும். அது போதும், ஆட்டோமேட்டிக்கா உலகம்லாம் அடுத்தடுத்த மாதங்கள், அடுத்தடுத்த வருடங்கள்ல நம்மளை புகழ்ந்து பாட ஆரம்பிச்சோம். அது நமக்கு முக்கியமே இல்லை. உலகம் என்ன நினைக்கணும், கர்த்தருக்கும் நமக்கு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். எதுக்கு சொல்றேன்னா, யூதர்கள் அழைக்கப்பட்டார்கள், ஆனால் அழைப்பை நிராகரித்து விட்டார்கள் யூதர்கள். அந்த அவனுங்க வந்து சொல்றாங்க, மாடு இருக்கு, நிலம் இருக்கு, கல்யாணம் ஆயிருக்கு, அதனால நான் வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த விருந்தை அசட்டை பண்ணினாங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையை அசட்டை பண்ணினாங்க. ஆனா அந்த எஜமான் கோவப்பட்டுட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அந்த பரலோகம்ன்ற அந்த பாக்கியத்தை அந்த ஊழியக்காரன் வந்து இவர்களை தன் எஜமான் அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா. இந்த லிஸ்ட்ல தான் நான் வந்திருப்பேன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நான் நிறைய பாவம்லாம் பண்ணியிருக்கிறேன், நிறைய தப்பு பண்ணியிருக்கிறேன், நிறைய கொடுமை பண்ணியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை பற்றி இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவதற்கு முன்பாக இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். ஆனா என்னையும் வந்து ஆண்டவர் ரட்சித்து, என்னையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பி அநேகருக்கு இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை சொல்ல வச்சாங்கன்னா இது வந்து இந்த லிஸ்ட்ல தான் நான் வருவேன்னு நினைக்கிறேன். அதாவது யூதர்கள் அழைக்கப்பட்டு, நான் மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது யூதர்கள் அழைக்கப்பட்டார்கள், அழைப்பை அவர்கள் நிராகரித்தார்கள். அதனால நீ போய் எல்லாரையும் கூப்பிடு, நான் விருந்து கொடுக்குறேன் எல்லாருக்கும், மற்ற எல்லாரையும் கூப்பிடு அப்படின்னு அந்த பிதாவாகி தேவன் சொல்றாரு. சிலுவை நம்ம அரவணைத்துக் கொண்டோம். அப்பொழுது வீட்டஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக்கொடுவா, எல்லாரையும் கூட்டுவாடா அப்படின்னு சொல்றாரு. ஊழியக்காரன் அப்படியே செய்த. ஆண்டவரே, நீ கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, எல்லாரையும் கூட்டு வந்துட்டேன், இன்னும் இடம் இருக்கிறது, நான் இன்னும் நிறைய இடம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அந்த வேலைக்காரன். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெரு வழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. ஜனங்க எல்லாரையும் கூட்டிட்டு வா, தெருவில் இருக்கிற எல்லாரையும் கூட்டு வா, வேலிக்கா அந்த பக்கம் உட்கார்ந்து சும்மா கதை பேசிட்டு இருக்கிற எல்லாரையும் கூட்டு வா. இந்த லிஸ்ட்ல தான் நீங்கெல்லாம் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஆண்டவரோட கிருபையினால் அழைக்கப்பட்டு, கிருபையினால ரட்சிக்கப்பட்டு, கிருபையினால கர்த்தருடைய பிள்ளைகளாகி, கிருபையினால அவருக்காக வாழ்ற ஃப்ரெண்ட்ஸ். அவர்னால எல்லாமே, அவர் கூப்பிட்டனால. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை. அதாவது முன்னாடி அழைச்சார்ல, அழைப்பை வந்து ஒரு அசால்ட்டா நினைச்சு அழைப்பை வந்து இதெல்லாம் என்ன பெரிய விருந்தா அப்படின்னு சொல்லி அந்த யூதர்கள் மட்டும் இல்ல, இன்னைக்கும் சரி நிறைய பேர் யூதர்கள் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவோட ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்லாம, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அன்பை உணராமல், ஒவ்வொரு நாளும் ருசிக்காமல், இயேசு கிறிஸ்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம, இயேசு கிறிஸ்துக்கு தங்களோட ஊதியத்துல அட்லீஸ்ட் 10% கூட ஸ்பெண்ட் பண்ணாம, எனக்கு நிலம் முக்கியம், எனக்கு ஆடு மாடு முக்கியம், எனக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், உலகத்துல வேற யாருமே கல்யாணம் இல்லையா, அது மாதிரி வந்து இயேசு கிறிஸ்துக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணாம, அவர் அந்த சின்ன 10% கூட ஸ்பெண்ட் பண்ணாம, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, ரெஸ்பெக்டை, இயேசுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கொடுக்காம, அவரோட சுவிசேஷத்தை சொல்ற கூட, இயேசுவின் பேரை சொல்ற கூட வெட்கப்பட்டுட்டு, அவருக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை, இயேசுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை, ரெஸ்பெக்டை கொடுக்காம நம்ம இருக்கிறாங்கல்ல, அவங்களும் யூதர்கள் போலதான்.
அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த எஜமான் சொல்றாரு, முன்னாடி நம்ம கூப்பிட்டோம்ல, அந்த அழைப்பு நிராகரிச்சாங்கல்ல, அதாவது சாக்கு போக்கு சொன்னாங்கல்ல, அவங்கள ஒருத்தம் கூட இந்த விருந்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு அந்த பிதாவாகி தேவன் சொல்றாரு. அந்த மனுஷன் சொல்றான், என் விருந்தை ருசி அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார். ஏசு சொன்னார். பின்பு அநேக ஜனங்கள் அவரோடே கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, திரள் கூட்டம் இயேசு பின்னாடி இருந்துச்சு. ஏன்னா அவர் வாயிலிருந்து பிறந்த வார்த்தைகள் கிருபையுள்ள வார்த்தைகளா இருக்கு அப்படின்னு சொல்லி வேதாகம் சொல்றது. அதே நேரத்துல அவரு எல்லாரையும் சுஸ்தப்படுத்தினாரா, அவர் கிட்ட வந்த எல்லாரையும் சுஸ்தப்படுத்தினார். 100% ஹீலிங். யார் இயேசு கிட்ட வந்தாலும் அவர் கைகளை வைத்த போது அவர் இயேசு நாமத்தில் சுகம், இயேசு கிறிஸ்து அவர் வியாதியை சுகமடைவாயாக அப்படின்னு சொல்லும் போது அவங்க சுகமடைச்சாங்க. குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள், ஊமையர்கள் பேசினார்கள். அற்புதத்துக்கு மேல அற்புதம். கடவுளே மனுஷனா வந்தார், எல்லாவற்றையும் படைத்தவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டு நிற்கும். அவ்வளவு அற்புதம் இயேசு செய்தார். சுகம் அளித்தார் எல்லாருக்கும். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் விடுதலை அளித்தார். எல்லா பிசாசு பிடிச்சவங்களுக்கும் விடுதலை கொடுத்தார். அவ்வளவு நாள் பிசாசினால பாதிக்கப்பட்ட கஷ்டப்படுத்தப்பட்ட எல்லா ஜனங்களுக்கும் பர்மனண்டான ஒரு ரிலீஃப், ஃப்ரீடம் கொடுத்தார் இயேசு, விடுதலை கொடுத்தார் இயேசு. அதனால திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்து பின்னாடியே போனாங்க. பின்பு அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, இயேசு அந்த ஜனங்களை திரும்பி பார்த்து சொல்றாரு, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அந்த திரளான கூட்டத்தை பார்த்து இயேசு சொல்றாரு, யாதொருவன் என்னிடத்தில் வந்து, யாராச்சும் ஒருத்தன் என்கிட்ட வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இயேசு கிறிஸ்து சீஷத்துவத்தை பத்தி பேசுறாரு. அதாவது அவரோட டிசைபிளா, அவருக்காகவே வாழ்ற அந்த சீஷர்களை பத்தி இயேசு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து நம்மளோட பாவங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார். அவரோட நீதியை நமக்கு தந்திருக்கிறாரு. நம்ம கடவுளோட பிள்ளைகளா இருக்கோம். இது கடவுளோட பிள்ளையா இருக்கிற ஒரு ஸ்தானம். இதை விட மேன்மையான ஒரு ஸ்தானம் தான் இயேசு கிறிஸ்துவின் சீஷனா இருக்கிறது. அதாவது இது முழுக்க முழுக்க நம்மளோட சாய்ஸின் அடிப்படையில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எல்லாருமே ரட்சிக்கப்படணும், எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படலைன்னா ஒருத்தருமே பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா மனிதர்களாகி நம்ம எல்லாருமே பாவிகள் தான். சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்னோட பாவங்கள் எல்லாத்தையும் உறிந்து கொண்டு அவரோட நீதி எனக்கு தந்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம நம்பும் போது நம்ம நீதிமன்றங்களாகிறோம், நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாகிறோம், நம்ம பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாகிறோம். இப்ப நம்ம எல்லாருமே கடவுளோட பிள்ளைகள் தான். உலகத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாட்டை, எனக்காக இயேசு சிலுவையில் அவரோட பாவத்தை, எனக்காக சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்னோட பாவத்தை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியானார், அவரோட நீதி எனக்கு தந்திருக்காரு, நான் இயேசுவோட பிள்ளையா இருக்கேன்னு சொல்ற ஒவ்வொருத்தருமே கடவுளுடைய பிள்ளைகள். இங்க ஒவ்வொருத்தருமே பரலோக வாசிகள் தான். பரலோகத்துக்கு கண்டிப்பா ஒரு நாள் வருவாங்க. ஆனா இதை விட ஒரு மேன்மையான ஒரு ஸ்தானம் இருக்கு. அது என்னன்னா இயேசுக்காகவே வாழ்றது, இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சீஷத்துவம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இயேசு கிறிஸ்து காலத்துல நிறைய ஜனங்கள் இயேசு கிறிஸ்து பேசுறத கேட்டாங்க. நிறைய ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவினால் சுகப்படுத்தப்பட்டாங்க. நிறைய ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவினால விடுதலையாக்கப்பட்டாங்க. ஆனா 12 பேரை இயேசு கிறிஸ்து ஸ்பெஷலா வச்சிருந்தாரு. அவர் எங்கெல்லாம் போறாரு, இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு ஊரா போயிட்டே இருப்பார். ஒவ்வொரு கிராமமா ஒவ்வொரு பட்டணமா பிரசங்கித்துக் கொண்டு, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு போயிட்டு இருப்பார். ஆனா இயேசு கிறிஸ்து கூடவே 12 பேர், அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் இந்த 12 பேரும் போவாங்க. அதுதான் இந்த இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள், சீஷர்கள். பேதுரு, யோவான், அந்திரேயா, பிலிப்பு, இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ யோவான், இவங்க எல்லாருமே, மத்தேயு, இவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள். இந்த சீஷத்துவத்தை பத்தி இயேசு சொல்றாரு. சீஷத்துவத்துக்கு பரலோகத்திலையும் ஒரு தனி அங்கீகாரம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இயேசு கிறிஸ்துவோட உதாரணத்துக்கு நீங்க ஸ்கூல்ல இருந்தீங்கன்னா ஒரு டீச்சருக்கும் ஒரு பிரின்சிபலுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருந்தீங்கன்னா ஒரு எஸ்ஐக்கும் ஒரு ஐஜிக்கும் வித்தியாசம் இருக்கு, டிஜிபிக்கும் வித்தியாசம் இருக்கு, ஒரு சிஎம்க்கும் ஒரு எம்எல்ஏக்கும் வித்தியாசம் இருக்கு. அது மாதிரி எல்லாருமே கடவுளோட பிள்ளைகள் தான்.
ஆனா இயேசு கிறிஸ்துவோட சீஷர்களா இருக்கா அவரை ஃபாலோ பண்றது, அவருக்காகவே வாழ்றது. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களை பார்த்து சீஷர்களா இருக்கணும்னா இயேசு என்ன சொல்லணும், என்ன பண்ணணும்னு இயேசு சொல்றாரு. எல்லாருமே சீஷர்களா இருக்கணும் அப்படின்றது உண்மை கிடையாது. அது உள்ளுக்குள்ளேயே ஆசை வரும். எனக்கெல்லாம் வாழ்ந்தா இயேசுக்காக வாழணும் ஒரு தீராத ஆசை, தீராத வெறி இருக்கு. அது மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். நம்ம இயேசுக்காக வாழணும், ஏதாவது பண்ணணும், இயேசுக்காக வந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம இயேசுவோட சீஷர்களா இருக்கணும், அவரோட க்ளோஸா இருக்கும். அந்த 12 சீஷர்கள் இயேசுவோட க்ளோஸா இருந்தாங்க. அந்த 12 சீஷர் தான் மத்தேயு. மத்தேயு அவர் பைபிள் எழுதியிருக்கிறாரு, மத்தேயுங்கிற சுவிசேஷம், யோவான் அவர் சுவிசேஷம் எழுதியிருக்கிறாரு. அவங்க இயேசு கூட க்ளோஸா இருந்தாங்க. அவங்க ஞாபகம் வச்சு எழுதுனதே இவ்வளவு இருந்தா இயேசு கூட எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. 3.5 வருஷம் இயேசு கூடயே வாழணும். அது மாதிரி நம்ம வாழ்நாள் எல்லாம் இயேசுவோடவே வாழணும், இயேசுவோட ஆழ்ந்த அனுபவத்துக்குள்ள போகணும், அவரோட ஒரு ஃப்ரெண்டு போல அவரோட நடக்கணும், அவரோட பார்ட்னர்ஷிப்ல இருக்கணும். அதாவது இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகளா நம்ம இருக்கும்போது 50% தான் இயேசு கிறிஸ்துவ நம்ம ருசிப்போம். அதாவது 50% தான். நானும் இயேசு கிறிஸ்துவோட விசுவாசியா ஆண்டவரோட பிள்ளைகளா இருந்தப்ப ஒரு 50% தான் ஆண்டவரை நம்ம பார்க்க முடியும், சைடு தெரியும். இன்னொரு 50% ஒரு ஊழியக்காரனை நம்ம ஆகும்போது தான் இருக்கும். இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு மற்ற ஊர்களுக்கு செல்லும் போது, இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்யும் போது, சின்ன ஊழியமா இருக்கலாம், அது ஒரு சின்ன ஒரு ட்ராக் கொடுக்குற, ஒரு பேம்ப்ளெட் கொடுக்குற ஒரு ஊழியமா இருக்கலாம், ஒரு இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கிற ஊழியமா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். இல்லை ஒரு சின்ன ஒரு ஊழியத்துக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஒரு இயேசு கிறிஸ்துவோட சீஷனாக, இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமியில கட்டப்பட நம்ம முயற்சி செய்யும் போது, இயேசு கிறிஸ்துவின் சீஷனாக இருக்கும்போது தான் அவரை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுப்போம். இயேசு பத்தி அவர் நம்ம கூட பேசுற விதம் வேற மாதிரி இருக்கும். ஒரு இயேசு கிறிஸ்து அவரோட பிள்ளைகளை பார்த்து ஒரு தாய் போல பேசுறோம்னா, ஒரு ஊழியக்காரன் இயேசு கிறிஸ்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசுவார். அவன் அந்த அவங்களுக்கு இதை பண்ணணும், அவன் இதை நினைச்சிட்டு இருக்கான், அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இயேசு கிறிஸ்துவோட 2வது 50% செகண்ட் ஆஃப், அந்த படத்தோட செகண்ட் ஆஃப் நீங்க பாக்கணும்னா நீங்க கண்டிப்பா இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தை ஏதாச்சும் ஒரு வகையில பண்ணிதான் ஆகணும். இப்ப இயேசு கிறிஸ்து ஸ்ரீசத்துவத்தை பத்தி பேசுறாரு, அவரோட பிள்ளையாகிறத பத்தி பேசுறாரு. அவரோட பிள்ளையாகனா இயேசு கிறிஸ்துவோட சிலுவை நீங்க நம்பினா போதும், என்னோட பாவத்தை இயேசு எடுத்துக்கொண்டார், அவரோட நீதி எனக்கு தந்துக்கிறார். ஆனா இயேசுவோட சீஷன் ஆகணும்னா கண்டிப்பா ஒரு சில சாக்ரிஃபைசஸ் நீங்க பண்ணிதான் ஆகணும். இந்த சாக்ரிஃபைஸ் நீங்க பண்ணாலுமே இயேசுவே சொல்றாரு, ஒருத்தன் எனக்காக மார்க் 10:10 வரும், ஒருவன் என் நிமித்தமாகவோ என்னோட சுவிசேஷத்தை நிமித்தமாகவோ தாயையோ தகப்பனையோ நிலத்தையோ வீட்டையோ மனைவியோ பிள்ளைகளையோ சகோதரனையோ நீ யாரையாவது என்னோட சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்காகவோ அல்லது என் பேருக்காகவோ நீ யாராவது இழந்திருந்தேனா, யாராவது சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தேனா, உதாரணத்துக்கு உன்னோட அப்பா நீ சுவிசேஷம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு, உன்னோட அப்பாவுக்கு நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது பிடிக்கல அப்படின்றனால உன் அப்பா உன்னை வெறுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீ உங்க அப்பாவோட உறவையே இழந்துட்ட அப்படின்னு சொன்னா நீ அப்பாவை இழந்துட்ட மாதிரிதான். உன்னோட சகோதரர்கள் உன்னை வெறுக்கிறாங்க இயேசுக்காக, அல்லது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்காக உன்னோட சகோதரர்கள் உன்னை வெறுக்கிறாங்க அப்படின்னா அந்த சகோதரன்ற அந்த உறவை நீ இழந்துடுற. ஸோ ஒரு நிலத்தை நீ இழக்கலாம், இயேசு கிறிஸ்துக்காக ஊழியம் பண்ற அப்படின்னு சொல்லி நீ அந்த நிலத்தை வித்து அதன் மூலமா இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் பண்ணலாம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா மார்க் 10வது வசனத்துல, ஒருவன் என் நாமத்தின் நிமித்தமாகவோ என் பேருக்காகவோ அல்லது சுவிசேஷத்தின் நிமித்தமாகவோ, சுவிசேஷத்துக்காகவாவது என் நிமித்தமாகவோ அல்லது சுவிசேஷத்துக்காகவோ அவனோட தாயோ தகப்பனையோ மனைவியோ பிள்ளைகளையோ சகோதரனையோ சகோதரிகளையோ நிலத்தையோ வீட்டையோ எதை விட்டுருந்தாலும் சரி, இந்த உலகத்துல 100 நான் அவனை ஆசீர்வதிப்பேன். அது மட்டும் இல்லாம நித்திய ஜீவனையும் நான் அவனை ஆசீர்வதிப்பேன், அவனுக்கு நித்திய ஜீவனும் கிடைக்கும் அப்படின்னு இயேசு சொல்றாரு. இதெல்லாம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இயேசு கிறிஸ்துவின் சீஷத்துவத்துக்குள்ள நம்ம போகும்போது கண்டிப்பா ஒரு சில சாக்ரிஃபைசஸ் நம்ம பண்ண வேண்டி வரும், ஒரு சில காம்ப்ரமைசஸ் நம்ம பண்ண வேண்டி வரும். என்னோட வாழ்க்கையில நான் பிறந்ததுல இருந்து ஒரு 13 இயரா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு. நாங்க எப்பவுமே ஒன்னாதான் இருப்போம். 13 இயர் ஃப்ரெண்ட்ஷிப் அது. ஆகிலும் நான் இயேசு கிறிஸ்துவோட பிள்ளையா இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்டா தான் இருந்தேன். ஆனா இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்துக்குள்ள நான் வரும்போது, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க நான் போகும்போது நான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். காரணம் என்னன்னா, நாங்க உலக பிரகாரமாகவே பேசிட்டு இருந்தோம் அந்த காலத்துல. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், உலக பிரகாரமாகவே நாங்க எல்லாமே அதாவது சினிமா ஜாலியா இருக்கிற மாதிரி பொண்ணுங்க இந்த மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ 13 வருஷம் நட்பு, எனக்கு அவ்வளோ பிரியமான நட்பை நான் சாக்ரிஃபைஸ் பண்ண நேர்ந்தது ஃப்ரெண்ட்ஸ்.
அப்பதான் நான் வந்து நான் எல்லா ஊர்களுக்கும் போய் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்துக்கு நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஆவி ஆத்மா சரீரத்துல என்னால முடிஞ்ச அளவுக்கு இயன்ற அளவுக்கு நான் ஊழியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சாக்ரிஃபைசஸ் நீங்க பண்ண வேண்டி வரும். கர்த்தர் நீ பண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டாரு. ஆனா வந்து நீங்க இயேசு கிறிஸ்துக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது ஒரு தடையா வரும்போது நம்ம அதையே சாக்ரிஃபைஸ் ஆகலாம். அது குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தங்களா இருக்கலாம், அது உங்க பணமா உங்க பாக்கெட் மணியா இருக்கலாம். நிறைய தடவை பாக்கெட் மணியை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டி வரும். அல்லது நம்மளோட ஏர்னிங்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணி இயேசு கிறிஸ்துவை சேவிக்க வேண்டிய இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனா வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரலாம். ஸோ அந்த சாக்ரிஃபைசஸ் எல்லாம் கவுண்டர் அப்படின்னு இயேசு சொல்றாரு. நீ ஒரு தடவை நீ இழந்தேனா அதை 100 இந்த உலகத்துல நான் உனக்கு திரும்ப தருவேன். அது மட்டும் இல்லாம பரலோகத்துல நான் நித்திய ஜீவனையும் உனக்கு தருவேன் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்து சாக்ரிஃபைசஸ் பத்தி பேசுறாரு. சீஷத்துவத்தின் சாக்ரிஃபைஸ் பத்தி இயேசு சொல்றாரு. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் சொந்த உயிரையை வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். சீஷத்துவத்தை பத்தி சொல்றேன். எனக்கு சீசனா இருக்க மாட்டான். ஏன்னா இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நம்ம இயேசு கிறிஸ்துவோட வேலையை செய்ய வர்றோம். இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்ல போறோம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டேன். சீஷனா இருக்கிறத பத்தி ஏன் சொல்றாரு? பிள்ளைகளா இருக்கிறத பத்தி இங்க சொல்லல, சீஷனா இருக்கிறத பத்தி. இது முழுக்க முழுக்க நம்மளோட சாய்ஸின் அடிப்படையில் வருது. இப்போ ஒரு 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 பிரெக்னண்டா இருக்கிற ஒரு 9 மாச ஒரு கர்ப்பிணியை போய் இயேசு கிறிஸ்துவின் சீஷனா நீ இருக்கணும், நீ இப்பவே போய் சுவிசேஷத்தை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு 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 கேன்சர் பேஷண்ட்டை பார்த்து நீ இயேசு கிறிஸ்துவின் சீஷனா இருக்கணும், இல்லாட்டி கடவுள் உன்னை தண்டிச்சிருவான்னு சொல்லக்கூடாது. யாரை பார்த்தும் நீ இயேசு கிறிஸ்துவின் சீஷனா இருக்கணும் கட்டாயப்படுத்தக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் சீஷன் எப்படி உருவாவாங்க அப்படின்னா, எனக்கு கர்த்தர் இவ்வளோ நன்மையை பண்ணியிருக்கிறாரு, நம்ம அவரோட நன்மையை நினைச்சு நன்றினால மனசெல்லாம் நன்றினால நிரம்பி இருக்கும்போது நான் வாழ்ந்தா இயேசுக்காக தான் வாழ்வேன் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா மனுஷனுக்குள்ள இருந்து வரும். யாரையும் இயேசு கிறிஸ்துவின் சீஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது. கிட்டத்தட்ட பரிசெயர் மாதிரி ஆயிடக்கூடாது. நீ இதை பண்ணணும் அதை பண்ணணும் பைபிள் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி பரிசெயர் தனமா நம்ம பேசக்கூடாது. நம்ம வந்து இயேசு கிறிஸ்து நமக்கு எவ்வளவு நன்மை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதையே நினைச்சிட்டு இருக்கணும். ஆட்டோமேட்டிக்கா அவர் நமக்கு செய்த நன்மைகள், அற்புதங்கள், கிருபைகள், தயவுகள், தகப்பன் நமக்கு போட்ட பிச்சைகள், எவ்வளவு ஆசீர்வாதமா நம்ம உலகத்தார் மத்தியில நம்ம எவ்வளவு உயர்த்தி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த நன்மையை நம்ம நினைக்கும் போது நன்றி உள்ளம்லாம் நன்றினால நிரம்பும் போது நான் இயேசுக்காக வாழுவேன், நான் இயேசுக்காகத்தான் வாழுவேன் அப்படின்ற ஒரு ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வரும். இதுதான் சீஷத்துவம். நம்ம எதை வேணா சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம் இயேசுக்காக. இதுதான் சீஷத்துவம். யாரும் சொல்லி சீஷத்துவம் வரக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். அப்ப சீஷன்னா தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல். வெறுமனே நீங்க சுவிசேஷம் சொல்றனாலயோ இல்ல ஊழியம் செய்யறனாலோ உங்களுக்கு வந்து வாழ்க்கையில கஷ்டமே இருக்காது அப்படின்னு சொல்லல. மற்ற எல்லாருக்கும் என்னெல்லாம் அவங்க எல்லாம் கோத்ரூ பண்றாங்களோ, அவங்க வாழ்க்கையில எதெல்லாம் சந்திக்கிறாங்களோ அதே போல உங்களுக்கும் வரும். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் வசனத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் சிலுவையில இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின ரத்தத்தினாலும் நீங்க வந்து வெற்றி சிறப்பீங்க அப்படின்னு வேதாகமம் சொல்லுது. ஃப்ரெண்ட்ஸ், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டேன். இப்ப இயேசு கிறிஸ்து ஊழியத்தை சிலுவைக்கு ஒப்பிடுறாரு. தன் சிலுவையை சுமந்து கொண்டு அப்படின்னு ஒரு சின்ன உவமை சொல்றாரு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு நீங்க ஒரு ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சீஷத்துவத்துக்கு வரீங்க. ஒரு ஊழியம் பண்ணணும், இயேசு கிறிஸ்துவுக்காக நான் ஊழியம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. எடுத்தோன்னு கர்த்தர் வந்து உங்களை பெரிய ஒரு டாப்ல எடுத்தோன்னு உங்களை வந்து மேல தூக்கிட்டு போயிட மாட்டாரு. அது வந்து உங்களுக்கு ஆபத்தா கூட போய் முடியலாம். ஸோ ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா ஒரு சின்ன ஊழியத்தை கொடுப்பாரு. ஒரு சின்ன உதாரணத்துக்கு மதிப்புக்குரிய பால் தினகரன் ஐயா வந்து முதல்ல செய்ய ஆரம்பிச்ச ஊழியம் வந்து அந்த ஜீசஸ் கால்ஸ் அந்த 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 பத்திரிகையில ஸ்டாம்ப் ஒட்டுற வேலை. ஒரு ஸ்டாம்ப் ஒட்டுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல அவர் செய்ய ஆரம்பிச்ச வேலை வந்து ஒரு ஸ்டாம்ப் ஒட்டுறது. அதாவது எல்லாருக்கும் பத்திரிகை போகும்ல, எல்லார் வீட்டுக்கும் ஸ்டாம்ப் ஒட்டுறத ஒரு ஊழியமா செஞ்சார் ஆரம்பத்துல. இப்போ என்னோட வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சின்ன ஊழியமா தான் ஆரம்ப கட்டத்துல இயேசு கிறிஸ்து அவரோட அன்புனால நான் நிறைந்து அவர் எனக்கு இவ்வளவு நன்மைகளை செஞ்சு என்னை ரச்சித்து என்னை நல்லா வாழ வச்சும் போது நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியா நான் ஆரம்பத்துல ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்தேன். அதே நேரத்துல பேப்பர்ல எழுதினேன்.
இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை, நம்மளோட பாவங்களுக்காக சிலுவையிலே இயேசு கிறிஸ்து, நம்ம எல்லாருமே பாவிகள், நம்ம ஆதாம்ல இருந்து வர்றோம், பாவம் வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தினமும் நம்ம நிறைய பாவம் செய்கிறோம், பொய் பொறாம இந்த மாதிரி நிறைய தப்பெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி கையிலேயே, என்னோட கையெழுத்துலேயே எழுதினேன், பிரிண்ட் கூட பண்ண, கையெழுத்துலேயே எழுதி அதை ஜெராக்ஸ் போட்டு அநேகருக்கு கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி இயேசு கிறிஸ்துவின் சீஷத்துவம் அப்படின்றது வந்து அவர் நமக்கு செய்த நன்மையின் மூலம் நமக்கு பொங்கி வருகிற அந்த நன்றி உணர்ச்சியினால் வருது. இது சின்ன விஷயமா தான் ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்தோன்னு உங்களை தூக்கிட்டு போக மாட்டார் ஆண்டவர். சின்ன விஷயமா தான் ஆரம்பிக்கும். நீங்க ஒரு வருஷமும் நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருக்கும்போது அந்த ஊழியம் பெருசாகும். அதாவது அந்த சிலுவை பெருசாகும். உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்த அந்த சிலுவை, உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்த அந்த ஊழியம் பெருசாகும். ஒவ்வொரு வருஷமும் நீங்க அவருக்கு உத்தமமாக, உண்மையாக, ஃபெய்த்ஃபுல்லா இருக்கும்போது அந்த சிலுவை பெருகும். அந்த சிலுவை, அந்த ஊழியம் பெருகும் போது உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பவர் பெருகும். நம்பர் 1 பவர் பெருகும், அதே நேரத்தில் ரெஸ்பான்சிபிலிட்டியும் பெருகும். ரெண்டுமே பெருகும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கொடுத்திருக்கிற கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் பவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆவியின் வரங்கள் பெருகும். ஒவ்வொரு வருஷம் நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருக்கும்போது ஆவியின் வரங்கள் பெருகும். வல்லமை, உங்க ஊழியத்தின் மூலமா நடக்கிற அந்த அற்புத அடையாளங்கள் பெருகும். அதே நேரத்துல பொறுப்பும் பெருகும், ரெஸ்பான்சிபிலிட்டியும் பெருகும். நீங்க பாட்டுக்கு நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். நீங்க வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இருக்கும். சின்ன பிள்ளை மாதிரி நீங்க வந்து இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, நான் இந்த விளையாட்டு விளையாடணும்னு நினைக்கிறேன், அது விளையாடணும்னு நினைக்கிறேன், அதை போட்டு பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த ட்ரெஸ் போடணும்னு நினைக்கிறேன், அங்க போய் ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளைத்தனமாலாம் வாழ முடியாது. ரெஸ்பான்சிபிலிட்டியும் பெருகும். ஸோ என்னன்னா, ஆண்டவர் ஒரு சின்ன ஊழியத்தை உங்களுக்கு கொடுப்பாரு, சின்ன சிலுவைன்னு நினைச்சுக்கோங்க. நீங்க அடுத்த வருஷம் உண்மையா இருக்கும்போது கொஞ்சம் பெருகும். அடுத்த வருஷம் இன்னும் உண்மையா இருக்கும்போது இன்னும் பெருசாகும். அந்த சிலுவை, அந்த ஊழியம் பெருசாகுதுன்னா என்னன்னா, உங்களோட வல்லமை, உங்களோட பவர் பெருகும். அதே நேரத்தில் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் பெருகும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு பெரிய ஊழியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இயேசு அழைக்கிறார் அல்லது இயேசு விடுவிக்கிறார்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஊழியத்துக்கு கீழே அந்த ஆபீஸ்குள்ளேயே நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. ஒரு கிட்டத்தட்ட 100கணக்கான நபர்கள். ஜீசஸ் காலத்துல பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா பிரேயர் டவர் இருக்கு. அப்ப எத்தனை 100கணக்கான நபர்கள் வேலையில இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் வழி நடத்தணும்னா பொறுப்பு அதிகமாகும். அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும், அவங்க எல்லாருக்கும் சம்பளம் போடணும், பொறுப்பும் அதிகமாகும், பவரும் அதிகமாகும். ஸோ இதை உடனே கத்தர் பண்ணிட மாட்டார். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான். ஒரு சின்ன சிலுவை, இன்னும் கொஞ்சம் பெரிய சிலுவை, இன்னும் கொஞ்சம் பெரிய சிலுவை, இந்த மாதிரி தான் போகும். பவரும் ரெஸ்பான்சிபிலிட்டி பெரும். அதே நேரத்தில் நம்ம வந்து லேசியா ஊழியம் பண்றோம்னா, அதாவது ரொம்ப டயர்டா, அதாவது பண்ணணுமா, ஊழியம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஸ்லோப்பியா, அதாவது தூங்கிக்கிட்டே பண்றோம், அல்லது வந்து இஷ்டமே இல்லாம பண்றோம், கடமைக்கு பண்றோம், அல்லது வந்து தூங்கிட்டே பண்றோம், உருப்படியா பண்ணல, அல்லது உண்மை மொத்தமா நம்ம ஊழியத்தை பண்ணலைன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, அந்த சிலுவை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே போகும். அதாவது சைஸ் குறைஞ்சிக்கிட்டே, அதாவது ஊழியம் குறைஞ்சிக்கிட்டே போகும். எதுல? வல்லமையில குறையும், அதே நேரத்துல பொறுப்புலையும் குறையும். உங்க கீழே நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா குறையும். 10 பேர் இருந்தாலும் 8 பேர் ஆகும், 8 பேர் இருந்தா 6 பேர் ஆகும், இந்த மாதிரி குறைஞ்சிடும். ஸோ இயேசு கிறிஸ்து தன் சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. தன் சிலுவை இயேசு குறிப்பிடுறது ஊழியத்தை, அதாவது சீஷத்துவ, அந்த ஊழியத்தை இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஸ்டெப் தான் கொடுப்பாரு. நீங்க அது உண்மையா இருந்தீங்கன்னா அது பெருகும். இன்னும் உண்மையா இருந்தீங்கன்னா அது இன்னும் பெருகும். உத்தமம் உண்மையுமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா பெருகும். ஃபெய்த்ஃபுல்லா இருந்தீங்கன்னா கண்டிப்பா பெருகும். உங்களோட பவரும் பெருகும், உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் பெருகும். இப்படியே நீங்க உண்மையும் மொத்தமா ஒவ்வொரு வருஷமா நீங்க சாகிற வரைக்கும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த சிலுவை பலத்த விதமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் யோவான் 14:12, என்னை விசுவாசிக்கிறவன், என்னை நம்புகிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான். அதாவது இயேசு என்னெல்லாம் செஞ்சாரோ, என்னென்ன அற்புத அடையாளம், செத்தவன் உயிரோடு எழுப்புறது எல்லாம் பண்ணாரோ, அது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நம்புறவனும் செய்வானா, அதை விட பெரிய விஷயங்களையும் செய்வான் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறாரு. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், என்னை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் அப்படின்னு இயேசப்பா யோவான் 14:12 சொல்லியிருக்கிறாரு. ஸோ இயேசு கிறிஸ்து அவரோட பிள்ளைகளாகி நம்ம அற்புதம் பண்ணணும், கலக்கணும் உலகத்தை அப்படின்னு சொல்லி விரும்புறாரு. பேதுருவோட நிழல் பட்டவங்க எல்லாம் சுகம் பெற்றாங்க. பவுலோட கர்ச்சீஃபை கொண்டு போய் நம்ம ஒருத்த மேல போட்டா கூட அவன் சுகமடைந்தான், பிசாசுகள் அலறி அடிச்சுட்டு ஓடிச்சு. அந்த அளவுக்கு பயங்கர வல்லமையுள்ள ஒரு ஊழியக்காரர்களாக ஆண்டவர் நம்மளையும் மாற்றணும்னு ஆசைப்படுறாரு, சீஷர்களாக மாற்றணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு நம்ம உண்மை மொத்தமாக அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்துல
உண்மை மொத்தமாக இருக்கும்போது அடுத்த வருஷம் இன்னி நம்மளை பெருக பண்ணுவார், அடுத்த வருஷம் இன்னி பெருக பண்ணுவார். ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு மனுஷன் பெரிய பில்டிங், பெரிய கோபுரம் மாதிரி ஒரு பெரிய பில்டிங் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. அவன் அதாவது அப்போ அவன் எப்ப கோபுரத்தை பெரிய பில்டிங்கை கட்டணும் முடிவு பண்ணானோ அப்பவே அந்த பில்டிங்குக்கு எவ்வளவு செலவாகும், சிமெண்ட்டுக்கு எவ்வளவு செலவாகும், செங்கலுக்கு எவ்வளவு செலவாகும், பெயிண்ட்டுக்கு எவ்வளவு செலவாகும், வாசல் வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும், கேட்டுக்கு எவ்வளவு செலவாகும், ஜன்னலுக்கு எவ்வளவு செலவாகும், ரூஃப்க்கு எவ்வளவு செலவாகும், மாடி கட்டணும்னா அதுக்கு எவ்வளவு செலவு, இது எல்லாத்தையும் அவன் கட்டுறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருவான் அப்படின்னு ஏசு சொல்றாரு. ஏன்னா இவன் எதையுமே யோசிக்காம பெரிய பில்டிங்கை கட்டுறதுக்கு, கோபுரத்தை கட்டுறதுக்கு எதையுமே யோசிக்காம அந்த வேலையில இறங்கிட்டான்னா பாதி கட்டடம் கட்டிட்டு காசு இல்லை அப்படின்னு சொல்லி மீதி கட்டடத்தை கட்ட முடியாம காசு இல்லாம தவிச்சானா சுத்தி இருக்கிற எல்லாரும் இவன் என்ன முட்டா பையனா இருப்பான் போல, பாதி கட்டிட்டு அப்படியே விட்டுட்டான், காசு இல்லைன்னா யோசிக்க வேண்டியது, முன்னாடியே யோசிக்க வேண்டியதான கட்ட முடியுமா முடியாது, முட்டாள்தனமா பாதி கட்டிட்டு பாதி இப்படி அசிங்கமா விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு எல்லாரும் தப்பா பேசுவாங்க. ஆனால் முன்னாடியே அவன் யோசிப்பான் அப்படின்னு சொல்றாரு. நம்மளால கட்ட முடியுமா, நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் அவன் கட்டுறக்கே ஆரம்பிப்பான். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால், அஸ்திபாரம் போட்டதுக்கு அப்புறம் அந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு அவனுக்கு கெப்பாசிட்டி இல்லை, பணம் இல்லை, பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பான். முன்னாடியே கணக்கு போடுவான் எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லி. அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடே வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ. இன்னொரு உண்மையை சொல்றார். ஒரு ராஜா இருக்கிறான், அந்த ராஜா சண்டை போடுறதுக்கு இன்னொரு நாட்டு ராஜாவோட போறான் அப்படின்னா அந்த இன்னொரு நாட்டு ராஜா கிட்ட 20,000 வீரர்கள் இருக்காங்க, போர் வீரர்கள். நம்ம நாட்டுல 10,000 போர் வீரர்கள் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம இந்தியா சைனா அந்த சம்பவம் தான். அவன்கிட்ட இருக்கிற அணுகுண்டு, அவன்கிட்ட இருக்கிற ராணுவ வீரர்கள்லாம் நம்மளை விட அதிகம். அவன்கிட்ட 23 லட்சம் ராணுவ வீரர்களும் 7 லட்சம் செகண்ட் லைன்லயும் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம். நம்ம கிட்ட 13 லட்சம் ராணுவ வீரர்கள் இருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிற அணுகுண்டை விட அவன்கிட்ட டபுள் மடங்கு இருக்கு கிட்டத்தட்ட. சோ இப்ப ஏசு என்ன சொல்றாருன்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் ஏசு கொடுத்தாரு. ஒரு ராஜா இருக்கான், அந்த ராஜா கிட்ட 10,000 பேர் இருக்கான். எதிரி ராஜா இருக்கான், அவன்கிட்ட 20,000 பேர் இருக்கான். இப்ப சண்டை போட்டா என்ன ஆகும்? 10,000 பேர் இருக்கிற அந்த ராஜாவை 20,000 பேர் இருக்கிற ராஜா ஈஸியா ஜெயிச்சிருவான். இதுதான். அப்போ அந்த 10,000 இருக்கிற ராஜா சண்டைக்கு போகமாட்டான். அவன் ஏதாவது சமாதான பேச்சுவார்த்தை தான் நடத்துவான், வெள்ளக்கொடி தான் காட்டுவான். அன்றியும் ஒரு ராஜா வெள்ளக்கொடி காட்டுவான், இல்லாட்டி வேற ஏதாவது யோசிப்பான். ஸ்ட்ரெயிட்டா சண்டைக்கு போக மாட்டான். அட்லீஸ்ட் மற்றவங்களையாச்சும் துணைக்கு கூட்டுவான். இப்ப இந்தியா எப்படி அமெரிக்காவை நம்பி இருக்கிறோ அது மாதிரி மற்றவங்களையாச்சும் துணைக்கு கூட்டுவான். சுத்தி இருக்கிற வேற யாராச்சும் ஹெல்ப் கேட்பான், நீங்களும் உங்க படைகளை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி. அன்றியும் ஒரு ஸ்ட்ரெயிட்டா சண்டையில இறங்கிட மாட்டான். அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோட வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பான். முன்னாடியே ஆலோசனை பண்ணுவான். மந்திரிகள் எல்லாம் வச்சு அவன்கிட்ட 20,000 பேர் இருக்காங்க, அவன் வந்துட்டு இருக்கான், நம்மகிட்ட 10,000 பேர் தான் இருக்காங்க, என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஆலோசனை பண்ணுவான். அதாவது 10,000 பேர் தான் இருக்காங்க, ஸ்ட்ரெயிட்டா சண்டையில இறங்க மாட்டான், சமாதான பேச்சுவார்த்தையில் தான் இறங்குவான். கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. இயேசு சொல்றாரு, இவன்கிட்ட 10,000 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா அந்த ராஜாட்ட 20,000 பேர் அடிக்க முடியாது, கொல்ல முடியாது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே, அவன் தூரத்தில் இருக்கும் போதே, அவன் பக்கத்துல வர்றதுக்கு முன்னாடி தூரத்தில் இருக்கும் போது, ஏன்னா அவன் பக்கத்துல வந்துட்டானா அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளை அடிச்சிருவான். ஸோ அவன் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, ஸ்தானாதிபதிகள்னா தூதுவர்கள்,
அதாவது நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணி போறாங்க அம்பாசிடர்ஸ், ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை கேட்டுக்கொள்வானே. எதுக்குப்பா சண்டை? உங்க இதுலயும் நிறைய பேர் 5000 பேர் சாவாங்க, எங்க இதுலயும் 5000 பேர் சாவாங்க, எதுக்குப்பா சண்டை? சமாதானமா போயிடலாம், உனக்கு என்ன வேணும் இதுதானே வேணும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமா போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவான். கூடாது என்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஏசு சொல்றாரு, நீ ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே, ஏசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடிவு பண்றதுக்கு முன்னாடியே நல்லா யோசிச்சுக்கோ, நீ எதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நீ வந்ததுக்கு அப்புறம் யோசிக்காது. அந்த கட்டடத்தை கட்டுறவன் பாதி கட்டடத்தை கட்டிட்டு பாதியில விட்டுட்டு ஓடுறான். அது மாதிரி ஏசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விளையாட்டா நினைச்சிடாதீங்க. அதாவது ஊழியத்தை அது ஊழியம், கர்த்தருடைய ஊழியம், கனத்துக்குரிய ஊழியம். அதாவது விளையாட்டா நினைச்சிடாதீங்க. நீங்க எல்லாரும் ஊழியம் பண்ணணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், பெரிய ஊழியக்காரர்களா வரணும்ன்றது என்னோட ஆசை. ஆனா அது விளையாட்டு கிடையாது. அது ஏதோ பாதியில விட்டுட்டு வர்ற மாதிரி அந்த மாதிரி விளையாட்டு கிடையாது. அந்த கட்டடத்தை பாதியில கட்டிட்டு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்ட மாதிரி அந்த மாதிரி நம்ம நினைக்க முடியாது. முன்னாடியே உட்காந்து யோசிப்பான், நம்மளால முடியுமா, நம்மளால முடியாதா, நம்மளால எவ்வளவு முடியும், என்ன முடியும், அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் அவன் வருவான். அது மாதிரி இயேசு கிறிஸ்துவை ரெப்ரசன்ட் பண்ணி இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக இந்த பூமியில நம்ம நின்று இயேசு கிறிஸ்துவ சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது நம்மளும் முன்னாடியே யோசிக்கணும், எதையும் தியாகம் செய்வதற்கு, சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். அது அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, சகோதரனா இருந்தாலும் சரி, சகோதரிகளா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, நிலமா இருந்தாலும் சரி, உயிரா இருந்தாலும் சரி, மானமா இருந்தாலும் சரி, மரியாதை இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அதை தியாகம் பண்றதுக்கு, சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, தியாகம் பண்றதுக்கு, சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். முன்னாடி நம்ம யோசிச்சிடணும் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை அறிவி. ஏன்னா அவர் இயேசுவை பத்தி பேசினா 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க. நம்மளை துக்கப்படுத்துற மாதிரி பேசதான் செய்வாங்க, நமக்கு பின்னாடி பேசதான் செய்வாங்க. அந்த உலகத்துக்கு முன்னாடி அந்த அந்த ஆபீஸ்ல, அந்த ஸ்கூல்ல, அந்த காலேஜ்ல நம்ம இயேசுக்காக நிக்கணும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் கர்த்தருக்காக நிக்கிறது. அப்பதான் பரலோகத்துல இயேசு கிறிஸ்து நம்மளை பத்தி, என் பிள்ளை எனக்காக எப்படி நின்னா தெரியுமா பூமியில அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. நான் வெக்கப்பட்டு இயேசுவின் பேரை சொல்றதுக்கே வெக்கப்பட்டு, கூச்சப்பட்டு, பயந்தாங்குடிகளா கோலத்தனமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை யாருக்குமே சொல்ல மாட்டேன், இயேசுன்ற பேரையே சொல்ல மாட்டேன், ஊரோட ஒத்து போய் நான் வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பேன்னு சொன்னா அது என்ன வாழ்க்கை? உப்பு சப்பு இல்லாத வாழ்க்கை. வெறும் சாப்பாடு நீங்க சாப்பிடுங்க, இன்னைக்கு சாம்பார் குழம்பு எதுவுமே இல்லாம அது மாதிரி ஒரு வாழ்க்கை. வாழ்க்கைனா காரணம் இருக்கும். சில நேரம் இயேசு கிறிஸ்துக்காக சில பாடுகள் நம்ம படதான் செய்வோம். நம்மளை பார்த்து பரலோகத்துல இயேசு சொல்லணும், பார்த்தேல என் பிள்ளைய அப்படின்னு சொல்லி. தூதர்கள், தேவ தூதர்களுக்கு முன்பாக, பிசாசுக்கு முன்பாக இயேசு சொல்லணும், பார்த்தேல என் பிள்ளை அப்படின்னு சொல்லி. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டார், அதாவது எதையும் கர்த்தருடைய சுவிசேஷத்துக்கு நான் எதை வேணா சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன், சுவிசேஷத்தை அறிவிப்பேன், கர்த்தருக்காக ஊழியம் பண்ணுவேன், இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனா நிற்பேன் அப்படின்னு சொல்லி எதை வேணா சாய்ந்து, ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, எதுவும் மான மரியாதை இருந்தாலும் சரி. நிறைய பேர் இயேசுவை பத்தி பேசுறதுக்கு காரணமே, இயேசுவை பத்தி நான் பேசணும்னா எல்லாரும் இப்படி நினைச்சிருவாங்களோ, அப்படி நினைச்சிருவாங்களோ, ஒருவேளை என்ன ரிலீஜியஸ், என்ன ஒரு பக்தி பலம்னு நினைச்சிரும். மத்தவன் என்ன நினைச்சா என்ன, மான மரியாதை எதுக்கு அப்படின்னு நான் கேட்கிறேன். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம், எதெல்லாம் நமக்கு இருக்கணும் பிரஸ்டீஜ் அதெல்லாமே, அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான் அப்படின்னு இயேசு சொல்றாரு. எனக்கு சீஷனா இருக்கிறவன் அவனுக்கு இருக்கிற எல்லாத்தையும் வெறுத்து என்ன அதுக்கு மேல நேசிப்பான், என்னோட சுவிசேஷத்தை அதுக்கு மேல நேசிப்பான் அப்படின்னு இயேசு சொல்றாரு. உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும். இயேசு சொல்றாரு உப்பு ரொம்ப ரொம்ப நல்லது, டேஸ்ட் கொடுக்கும். சாம்பார்ல உப்பு இருக்கும், ரசத்துல உப்பு இருக்கும், சாப்பாட்டுல கூட உப்பு இருக்கும், எல்லாத்துலயும் உப்பு இருக்கும். இயேசு சொல்றாரு உப்பு நல்லதுதான், ஆனால் உப்பு சாரமற்று போனால், உப்புக்கு டேஸ்ட் இல்லை அப்படின்னா எதினால் சாரமாக்கப்படும். உப்பை எதுக்கு நம்ம வச்சிருக்கிறோம்? டேஸ்டுக்காக வச்சிருக்கிறோம். அந்த உப்புக்கு டேஸ்ட் இல்லைன்னா வேஸ்ட் தானே. அதுதான் இயேசு சொல்றாரு, நீங்கெல்லாம் இயேசுவோட பிள்ளைகள் இந்த பூமியில இருக்கிறீங்க, இயேசுவோட பிள்ளைகள் இந்த பூமியில இருக்கிறீங்க. இப்ப நீங்க இயேசுவை பத்தி வாயை திறக்காம, இல்ல இயேசுவோட பிள்ளைங்கன்றதுக்கு எந்த அடையாளமுமே இல்லாம, இயேசுவோட ஒரு உறவே இல்லாம, அதாவது உனக்கும்
உலக பிரகாரமா வாழ்ற ஒரு மனுஷனுக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லாம ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருந்தேன்னா நீ வேஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. உப்பு அது டேஸ்ட் கொடுக்கணும், ஆனா டேஸ்டே அதுல இல்லை அப்படின்னா அது குப்பைக்கு தானே போகணும் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி இயேசுவோட பிள்ளைகளாக நமக்குன்னு இயேசுவோட கூட உள்ள உறவு இருக்கு, நமக்குன்னு இயேசு பத்தி நம்ம பிரசங்கிக்க வேண்டிய சுவிசேஷம் இருக்கு, இயேசுக்காக வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு உப்பும் மண்ணும் ஒரே மாதிரி இருந்தா அது மாதிரிதான் நம்மளும் உலக பிரகாரமான ஒரு மனுஷனும் அது போல நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தா அது எதுக்கு அப்படிங்கிற அது வேஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. அந்த உலக பிரகாரமான வேஸ்ட் மாதிரி தான் நம்மளும் வேஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த உலகத்துக்கு நம்ம உப்பா இருக்கணும்னு ஏசு சொல்றாரு, டேஸ்டா இருக்கும் அப்படின்னு ஏசு சொல்றாரு. நம்ம வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் டேஸ்ட்டை கொடுக்கறதா இருக்கும், நம்ம ஊழியம் இயேசு கிறிஸ்துவின் டேஸ்ட்டை சொல்றதா இருக்கும். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும், அது நிலத்துக்காகிலும் எருதுக்காகிலும் உதவாது, அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது. ஏசு சொல்றாரு அதை நிலத்துக்கு போட்டா மரம் கூட அதுல இருந்து வளராது, எருவுக்காகிலும் உதவாது. எருனா உரம். மாட்டு சாணியை கூட உரமா பயன்படுத்தலாம். முருங்கை மரத்துல எல்லாம் உரம் வைப்பாங்க. உரம்னா மரத்துக்கு ஃபெர்டிலைசர் மாதிரி. மாட்டு சாணியை கூட ஒரு மரத்துக்கு நம்ம உரமா வைக்கலாம். ஆனா இந்த உப்பு கெட்டுருச்சுன்னா, உப்பு கெட்டு போனால் அல்லது அது டேஸ்டே இல்லாம ஆயிடுச்சுன்னா அதை ஒரு மரத்துக்கு உரமா கூட நம்மளால போட முடியாதுன்னு ஏசு சொல்றாரு. வேஸ்ட். மாட்டு சாணியை கூட உரமா போடலாம், அந்த உப்பு டேஸ்டே இல்லாத உப்பை நீ உரமா கூட போட முடியாது, வேஸ்ட் அப்படின்னு ஏசு சொல்றாரு. அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது. எருவுக்கு கூட உரம் போடுறது கூட அது உதவாது. அதை வெளியே கொட்டி போடுவார்கள், அதை குப்பையில போடுவாங்க, வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவுள். இது எல்லாருக்கும் இயேசு சொல்லல, இது எல்லாருக்கும் இயேசு சொல்லல. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவுள் என்றார். அதாவது இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிறது வேற, இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களா இருக்கிறது வேற. இந்த வரிசையில இயேசு கிறிஸ்து இப்ப பேசிட்டு இருக்கிறது இயேசுவின் சீஷர்கள். நீங்க எல்லாரும் எல்லாத்தையும் வெறுத்துட்டு அப்படியே எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லல. இயேசு கிறிஸ்து நம்மளோட பாவங்களை சிலுவையில சுமந்து கொண்டு அவரோட நீதியை நமக்கு தந்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம நம்பும் போது கடவுளோட பிள்ளைகளா இருக்கும், பரலோக வாசிகளா இருக்கும். இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்துல வாழ்றாரு, நம்ம இயேசுவோட பிள்ளைகளா இருக்கும். இதை விட ஒரு மேலான வாழ்க்கை தான் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களா இருக்கிறது. இது முழுக்க முழுக்க விருப்பத்தின் அடிப்படையில் நம்ம எடுக்கிறதானோ, நம்ம ஆசையின் அடிப்படையில் நம்ம எடுக்கிறதானோ தவிர கர்த்தர் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். நம்ம ஆண்டவர் சொல்றாரு, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இது எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லலை. அதாவது நம்ம எல்லாருமே ஆண்டவரோட பிள்ளைகள் தான். அதாவது சிலுவையில இயேசு கிறிஸ்து என்னோட பாவத்தை எடுத்துக்கொண்டார், என்னோட சாபத்தை எடுத்துக்கொண்டார். சிலுவையில இயேசு என்னோட பாவத்தை எடுத்துக்கொண்டு அவரோட தேவ நீதி எனக்கு தந்திருக்கிறாருன்னு நம்புகிற நம்ம எல்லாருமே கடவுளோட பிள்ளைகள் தான். நம்ம எல்லாருமே நீதிமான்கள் தான். நம்ம எல்லாருமே கட்டாயமா பரலோகத்துக்கு போவோம். இது எல்லாருக்கும் இயேசு சொல்லலை. இயேசு சொல்றாரு, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அதனால செலக்டட் பீப்புளுக்கு, அதாவது நம்மளா விருப்பப்பட்டு இதை தெரிந்து கொள்ளலாம் சீஷத்துவத்தை. கர்த்தர் என்னைக்குமே சீஷத்துவத்தை நமக்குள்ள ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். அதாவது கட்டாயப்படுத்தி நீ எனக்கு சீஷனா இருக்கணும், எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. அவர் நம்ம வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிற நன்மையின் நிமித்தம் நம்ம நன்றியுள்ள இருதயத்தோட நம்மளா சீஷத்துவத்துக்கு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஆண்டவர் நமக்கு எவ்வளோ நன்மை பண்ணியிருக்கிறாரு, நமக்கு எவ்வளோ அற்புதம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம அவரை புகழ்ந்து புகழ்ந்து பாட, நம்மளோட நன்றியுள்ள இருதயத்திலிருந்து கர்த்தருக்காக நான் வாழணும் அப்படின்னு நம்ம சீஷத்துவத்துக்குள்ள வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். கர்த்தர் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். நம்ம எல்லாருமே ஆண்டவரோட பிள்ளைகள். ஆனால் நம்ம ஆண்டவரோட உறவுல வளர வளர, ஆண்டவருக்காக நன்றி வளர வளர, ஆண்டவர் நமக்கு இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறாரு, ஏன்னா இவ்வளோ அருமையாக வழி நடத்தி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம அவர் நமக்கு செய்த நன்மையை நினைச்சு நன்றியுள்ளத்தோட நம்ம வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிச்சு நம்ம நான் வாழ்ந்தா இயேசுக்காக வாழ்வேன், இயேசுவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்காக வாழ்வேன் அப்படின்னு சொல்லி அவருக்காக சீஷத்துவத்துக்குள்ள நம்ம போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கட்டாயம் அல்ல. அதை தான் இயேசு சொல்றாரு, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நீங்க ஆண்டோட பிள்ளையா மட்டும் பரலோகத்துக்கு மட்டும் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பரலோகத்துக்கு வரலாம், அதுல எந்த தடையும் இல்லை. நீங்க சீஷத்துவத்தை பின்பற்றணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனா உண்மையா நம்ம ஆண்டவர் முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம்னா, வேதாகமத்துல நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிற நன்மையெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையை ஆண்டவருக்கு சீஷத்துவத்துக்கு ஒப்பு கொடுப்போம். ஏன்னா அவர் தானே எல்லாமே, அவர் தான் நம்மளை இவ்வளோ அருமையாக வழி நடத்துவார். நன்றியுள்ளத்தோடு நம்ம கட்டாயமாக ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கை கொடுத்து சீஷர்கள் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக பழைய ஏற்பாட்டு ஜெபத்துக்கும் புதிய ஏற்பாட்டு ஜெபத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. முதலாவதாக பழைய ஏற்பாட்டில் நம்ம கடவுளோட ஜனங்களாக இருந்தோம், பீப்புள் ஆஃப் காடாக இருந்தோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம கடவுளோட பிள்ளைகளாக இருக்கோம், சில்ட்ரன் ஆஃப் காட். பழைய ஏற்பாட்டில் நம்ம சாதாரணமாக கெஞ்சி ஜெபிச்சுட்டு இருந்தோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரோட பேரை கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஒரு பெரிய பணக்காரரோட பேங்க் செக்கில் அவரோட கையெழுத்து இருக்குன்னா அந்த பேங்க் செக்குக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குன்னா அந்த பணக்காரரோட பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்கோ அவ்வளோ மதிப்பு இருக்கும். அது மாதிரி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரோட நேமை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால் நம்ம இயேசு கிறிஸ்துவின் பேரில் ஜெபிக்கும் போது கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து கையெழுத்து போட்ட மாதிரி தான் அந்த ஜெபம். இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளோ பவர் இருக்கோ, எவ்வளோ வல்லமை இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஜெபத்தில் வல்லமை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இயேசு கிறிஸ்துவே சொன்ன மாதிரி அந்த வார்த்தை. ஸோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் உடையவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஸோ இயேசுவின் நாமத்தில் நம்ம ஜெபிக்கும் போது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சிலுவையில் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கிறார் நமக்காக. அதே நேரத்தில் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். பழைய ஏற்பாட்டில் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இல்லை. பழைய ஏற்பாட்டில் நம்ம பாவிகள் வந்தோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நம்மளோட பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் எடுத்துக்கொண்டு அவரோட தேவ நீதியை நமக்கு தந்து நம்மளை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறபடினால நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வர்றாரு. ஸோ நம்ம பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ப்ரேயர் பண்ணுறாரு. 3 வித்தியாசம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பழைய ஏற்பாட்டு ஜெபத்துக்கும் புதிய ஏற்பாட்டு ஜெபத்துக்கும். பழைய ஏற்பாட்டில் நம்ம கடவுளோட ஜனங்கள், புதிய ஏற்பாட்டில் நம்ம கடவுளோட பிள்ளைகள். பழைய ஏற்பாட்டில் நம்ம இயேசுவின் பேரில் ஜெபிக்கலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு அவரோட பேரை நமக்கு தந்திருக்கிறாரு. நம்ம இயேசுவின் பேரில் ஜெபிக்கிறோம், இயேசுவின் சிக்னேச்சர் போட்டு ஜெபிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்மளோட பாவத்தை இயேசு எடுத்துக்கொண்டு அவரோட நீதியை நமக்கு தரனால நம்ம நீதிமான்களாக இருக்கும், பரிசுத்தவான்களாக இருக்கும். அதனால பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வர்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்கும்போது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஜெப வசனங்களை மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தமே 25 ஜெபங்கள் தான் இருக்குது. அதாவது பைபிள் இருக்கிற எந்த வசனத்தை கொண்டும் நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம், நான் அதை பற்றி பேசலை. ஆனால் ஜெபிக்கப்பட்ட ஜெபங்களா பைபிளில் இருக்கிற ஜெபங்களை பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் மொத்தமே 25 ஜெபங்கள் தான் இருக்குது. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபங்களும். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமே 25 ஜெபங்கள் தான் இருக்குது. அந்த புதிய ஏற்பாட்டில் ஜெப வசனங்கள் தான் இருக்குது. இந்த 25 ஜெப வசனங்களும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபித்தார், என்ன வார்த்தைகளை பயன்படுத்தி ஜெபித்தார், அதே வார்த்தைகளை நம்மளும் பயன்படுத்தும் போது பைபிளில் கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல், பைபிளில் 14 புக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை வச்சு ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு. அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்னென்ன வார்த்தைகளை வைத்து ஜெபித்தாரோ அந்த வார்த்தைகளை வச்சு நம்மளும் ஜெபிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் அதே போல் அற்புத அடையாளங்களும் நம்ம வாழ்க்கை சூப்பர் நேச்சுரலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போஸ்தலனாகிய பவுலோட கர்ச்சீஃபை கொண்டு போய் பிசாசு பிடிச்சவங்க மேலே போட்டால் கூட அந்த கர்ச்சீஃப்ல இருந்து கூட வல்லமை புறப்பட்டது அப்படின்னு வேதாகமம் சொல்லுது. பேதுரோட நிழல் பட்டு நிறைய பேர் சுகம் அடைந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் அடிப்படையில் அவரோட வார்த்தையின்படி நம்ம ப்ரேயர் பண்ணும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் வேதாகமத்தில் எழுதியிருக்காரு. அவரோட ஜெபங்களை நம்ம ஜெபிக்கும் போது பவுல் வாழ்க்கையில் ஏற்பட்ட அதே வல்லமை நம்ம வாழ்க்கையிலையும் வெளிப்படும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போஸ்தலனாகிய பவுலும் இயேசுவின் பேரில் தான் ஜெபிச்சிருப்பாரு, வேற எந்த பேர்லையும் ஜெபிச்சிருக்க மாட்டாரு. நம்மளும் இயேசுவின் பேரில் தான் ஜெபிக்கிறோம். நம்ம என்னன்னா நம்ம சின்ன பிள்ளைத்தனமாக ஜெபிக்கிறோம். நாளைக்கு எனக்கு பிரியாணி வேணும், நாளான்னைக்கு எனக்கு அழகான பொண்ணு வேணும், அதுக்கு அடுத்த நாள் எனக்கு அழகான குழந்தை வேணும், அதுக்கப்புறம் என் குழந்தைக்கு MBBS சீட் வேணும். இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக கேட்டுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பெருசாக கேட்கணும், உலக லெவலில் கேட்கணும். ஏன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரியவர், மகா பெரியவர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு உண்டா இருக்குதுன்னு இயேசு சொல்லியிருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உடையவராக இருக்கிறார். பெருசாக கேட்கணும் நம்ம ஆண்டவர்கிட்ட. அது மாதிரி கொஞ்ச நாளைக்கு கேட்கக்கூடாது, நிரந்தரமாக கேட்கணும். என்றென்றைக்கும் எப்போதும் மிகவும் நிரந்தரமாக கேட்கணும். நான் பெரிய ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. நமக்காக பெரிய கிரயத்தை பலியை சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக செலுத்தியிருக்கிறாரு. நம்ம ஜெபிக்கும் போது பெருசாக கேட்போம். அதே நேரத்தில் நல்ல விஷயங்களை கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் என்னெல்லாம் ஜெபிச்சிருக்கிறாரோ, ஏசப்பா என்னெல்லாம் ஜெபிச்சிருக்கிறாரோ அதை கேட்போம். அதாவது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற மொத்தம் 25 ஜெப வசனங்களையும் நான் தொகுத்து என்னோட ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ப்ரேயர் பேஸ்ட் ஆன் வேர்ட் ஆஃப் காட், அதாவது ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் ஜெபம், ப்ரேயர் பேஸ்ட் ஆன் வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி தமிழ்லையும் போட்டிருக்கிறேன், இங்கிலீஷ்லையும் போட்டிருக்கிறேன். 25 ஜெப வசனங்கள் தான் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. அதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். மொத்தமே ஒரு 10 நிமிஷம் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோவே 10 நிமிஷம் தான் வரும். 25 ஆண்டவரோட வசனங்களும் இருக்கும். இயேசு நாமத்தில் நீங்கள் கேட்கும்போது நிரந்தரமாக அது நடக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த ப்ரேயரை பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்,
அந்த ப்ரேயரில் வந்து பிக்சர்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன், ஜெபத்துக்கு ஏற்ற மாதிரி பிக்சர்ஸ். நம்ம ஜெபிக்கும் போது நம்ம இருதயத்தில் அதை கற்பனை பண்ணி அதை இருதய கண்களில் நம்ம பார்த்து நம்ம வாயினால் உச்சரித்து ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு அதிக வல்லமை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இயேசுவின் நாமத்தில் நம்ம ஜெபிக்கிறோம், பரிசுத்த ஆவியின் மூலமாக ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபிக்கும் போது அதை பிக்சரைஸ் பண்ணி ஜெபிங்க. அதாவது அந்த ஜெபத்தை கற்பனை பண்ணுங்க, இருதய கண்களில் அந்த ஜெபம் நிறைவேறுவதை பாருங்க உங்கள் இருதய கண்களில். அப்படி கற்பனையினால நீங்கள் இமேஜினேஷனில் பார்த்து வாயில் உச்சரிக்கும் போது, இருதயத்தில் பார்த்து வாயில் உச்சரிக்கும் போது கட்டாயமாக அந்த ஜெபம் நிறைவேறும். ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபத்தை ஜெபிங்க, ப்ரேயர் பேஸ்ட் ஆன் வேர்ட் ஆஃப் காட். இன்னைக்கு கூட அந்த 25 ஜெப வசனங்களில் ஒரு ஜெப வசனத்தின் அடிப்படையில் நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன ஜெப வசனம்னா, கொலோசையர் 4வது அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையர்களுக்கு எழுதுறாரு, எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். எப்பாப்ரான்னு ஒருத்தரை பற்றி பவுல் எழுதுறாரு. அந்த எப்பாப்ரா உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்றாரு. உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன், கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய எப்பாப்ராக்கு நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும், அதாவது இந்த கொலோசையர் பட்டணத்தில் இருக்கிற எல்லாரும் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களை, ஆண்டவரோட சித்தம்லாம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு காரியத்தை இப்படி பண்ணணும்னு அந்த தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும், எல்லா தேவனுடைய சித்தத்திலையும் இவங்க தேறினவர்களாக இருக்கணும், நல்ல மெச்சூர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாகவும். பூர்ண நிச்சயம்னா ஷூரா கர்த்தருடைய சித்தம் இதுதான் எனக்கு தெரியும், ஷூரா எனக்கு தெரியும். யாராச்சும் வந்து குழப்பி விட்டா கூட இல்லை இதுதான் கர்த்தருடைய சித்தம் எனக்கு தெளிவாக தெரியும் அப்படின்ற அந்த தெளிவு தான் பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இந்த ஜெபத்தை வச்சு நம்ம ப்ரேயர் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்து எப்பாப்ரா அப்படின்றவர் இப்படி ஜெபிச்சிருக்கிறாரு அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. இந்த ஜெபம் அவர் வந்து கொலோசையர் பட்டணத்தில் இருக்கிற சபை மக்களுக்காக பண்ணியிருக்கிறார். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்காகவும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களுக்காகவும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இயேசு கிறிஸ்துவின் சபை விசுவாசிகளுக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதே ஜெப வார்த்தைகளை பயன்படுத்தி உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு, இயேசப்பாவோட பிள்ளைகளுக்காகவும் ப்ரேயர் பண்ண போறோம். அதே நேரத்தில் என்றென்றைக்கும் எப்போதும் எங்கும் இந்த ஜெபம் கேட்கப்படணும். என்றென்றைக்கும் எப்போதும் எங்கும் இந்த மாதிரி அவங்க வந்து தேவனுக்கு சித்தமானவை எல்லாவற்றிலும் தேர்ந்தவங்களா இருக்கணும், பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாக இருக்கணும், இயேசுக்குள்ள நிலை நிற்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபத்தில் இப்போ எப்பாப்ரா போல போராட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்க, ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்வார். கொலோசையர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தின் அடிப்படையில் ஜெபிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மகா இரக்கமுள்ள எங்கள் அருமை பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் நாங்கள் எல்லாரும் ஒருமனப்படுகிறோம். எங்கே 2-3 பேர் என் பெயரினால கூடியிருக்கிறார்களோ அவர்களுக்கு நடுவில் நான் இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இயேசப்பா. இப்பொழுதும் கூட எங்களுக்கு நடுவில் நீங்கள் இருக்கீங்க. இந்த யூடியூப் மூலமாக எங்களை இணைத்ததற்காக உங்களுக்கு நன்றி இயேசப்பா. ஆண்டவரே, முதலாவதாக உண்மை ஆராதிக்கிற கிருபை எங்களுக்கு தந்ததற்காக உங்களுக்கு நன்றியப்பா. உங்களுடைய ஆராதனையில் அவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு ஆண்டவரே. ஆண்டவரே, மனதுருகும் தெய்வமாகி இயேசப்பா, இப்பொழுது நாங்கள் கேட்க போகிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தருவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்காக மனதுருகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீர் அற்புதம் செய்வீர்னு நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு கூட லூக்கா 14வது அதிகாரத்தில் நாங்கள் உண்மை அறிந்து கொண்டோம். வார்த்தையாகிய தெய்வமாகிய நீர் இயேசப்பா எங்களுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க, எங்கள் இருதயத்துக்குள்ளே வந்திருக்கீங்க. அதற்காக நமக்கு நன்றி இயேசப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் கூட கொலோசையர் 4:12 படி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, மகா இரக்கமுள்ள எங்கள் அருமை பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள பெயரில் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே, இந்த உலகத்தில் இருக்கிற இயேசுவின் பிள்ளைகள் அனைவரும், இந்த உலகத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் அனைவரும், இந்த உலகத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சபை விசுவாசிகள் அனைவரும் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும், தேவனுக்கு பிரியமானவைகள் எல்லாவற்றிலும், தேவனுக்கு விருப்பமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாக இருக்கணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவங்க உமக்கு சித்தமான எல்லாவற்றிலும் மெச்சூர்டானவங்களா இருக்கணும், உண்மை பற்றி அதிகமாக அறிந்தவர்களாக இருக்கணும், உங்களுடைய வேத வசனங்களை அதிகமாக தியானித்து அதில் உள்ள தெளிவுகளை, அதில் உள்ள எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக இருக்கணும், உங்களுடைய வேதத்தை நேசித்து அதை அறிந்து கொண்டவர்களாக இருக்கணும், தேறினவர்களாக இருக்கணும். ஆண்டவரே இயேசப்பா,
உம்முடைய வசனத்துல தான் ஆண்டவரே உம்முடைய சித்தம் இருக்கு. உம்முடைய வசனத்தை உம்முடைய எல்லா பிள்ளைகளும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இயேசுவின் பிள்ளைகளும், எல்லா இயேசுவின் விசுவாசிகளும், எல்லா இயேசுவின் ஊழியக்காரர்களும் உடைய வசனத்தை, வேதாகமத்தில் இருக்கிற உடைய வசனத்தை ஆழமாக அறிந்தவர்களாக, அந்த வேதாகமத்தில் இருக்கிற உம்முடைய வசனத்தில் இருக்கிற உம்முடைய சித்தத்தை, உம்முடைய சித்தம் எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவர்களாக ஆண்டவரே, உமக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உமக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் பூரண நிச்சயம் உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவங்க ஷூவராக இருக்கணும். உலகத்தில் என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன சிச்சுவேஷன் வந்தாலும், அவங்க வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும் அவங்க நிச்சயம் உள்ளவர்களாக இருக்கணும். உங்களுடைய வேத வசனத்தில் ஆண்டவரே, உமக்கு சித்தமான எல்லாவற்றிலும் அவங்க உறுதியாக நிற்கணும். உமக்கு பிரியமாக வாழ்றதுக்கு அவங்க உறுதியாக நிற்கணும். இந்த உலகத்தில், இந்த பாழாய்ப்போன உலகத்தில், இந்த பொல்லாத உலகத்தில், இந்த துரோகம் நிறைந்த உலகத்தில், இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் ஆண்டவரே, அவங்க உமக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாகவும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாகவும் உறுதியானவர்களாகவும் இருக்கணும். ஆண்டவரே, இவங்க ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஆண்டவரே, என்றென்றைக்கும் எப்போதும் எங்கும் இவங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள நிலை நிற்கணும். ஆண்டவரே, உம்மில் தேறினவர்களாக, உம்மில் நிச்சயம் உள்ளவர்களாக ஆண்டவரே, என்றென்றைக்கும் எப்போதும் எங்கும் இயேசுவை உம்மில் நிலை நிற்பார்களாக. ஆண்டவரே, இயேசப்பா, இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல பேரில் பரிசுத்தாவின் மூலம் நாங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல பேரில் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இயேசு கிறிஸ்துவின் சபை விசுவாசிகளும் அனைவரும் தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளும், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற நம்புற எல்லா இயேசு கிறிஸ்துவின் எல்லா சபை விசுவாசிகளும், இயேசு கிறிஸ்துவின் எல்லா ஊழியக்காரர்களும் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் மிகுந்த தேறினவர்களாயும் பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாயும் என்றென்றைக்கும் எப்போதும் எங்கும் நிலை நிற்பார்களாக. ஆண்டவரே, இப்பொழுதும் கூட என் கூடவே சேர்ந்து உம்மை ஆராதித்த ஆண்டவரே, என் கூடவே சேர்ந்து லூக்கா 14வது அதிகாரத்தில் இருக்கிற எல்லா ஆழமான சத்தியங்களையும் அறிந்து கொண்டு வார்த்தையாகிய இயேசுவாகிய உம்மை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு என் கூடவே சேர்ந்து வேத வசனத்தின் அடிப்படையில் ஜெபித்த ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, என் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சிலுவையில் நீங்கள் எங்கள் எல்லாரோட பாவத்தையும் நீ சிலுவையில் சுமந்து கொண்டு உம்முடைய நீதியை எங்களுக்கு தந்திருக்கீங்களே, அதற்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா, சிலுவையில் நீங்கள் எங்கள் எல்லாரோட சாபத்தையும் சுமந்து கொண்டு உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய ஆபிரகாமின் வித்தையும் எங்களுக்குள்ள நீ தந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஆபிரகாமின் வாக்குத்தத்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆபிரகாமின் சுதந்திரவாளிகளாக நீர் மாற்றின கிருபைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, சிலுவையில் நீங்கள் எங்கள் எல்லாரோட வியாதிகளையும் எடுத்துக்கொண்டு, சிலுவையில் நீங்கள் எங்கள் எல்லாரோட நோய்களையும் எடுத்துக்கொண்டு ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக சுகத்தையும் தெய்வீக ஆரோக்கியத்தையும் எங்களுக்குள்ள தந்ததற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா, நீ சிலுவையில் எங்களோட மரணத்தை எல்லாம் உறிந்து கொண்டு ஆண்டவரே, உம்முடைய நித்திய ஜீவனை எங்களுக்குள்ள நீ தந்ததற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா, சிலுவையில் நீங்கள் எங்கள் எல்லாரோட வறுமையை எடுத்துக்கொண்டு உம்முடைய ஐஸ்வர்யத்தை எங்களுக்குள்ள நீங்கள் தந்ததற்காக, எங்கள் வாழ்க்கையை நீர் ஐஸ்வர்யத்தினால் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, எங்களோட அடிமைத்தனத்தை எல்லாம் நீ சிலுவையில் எடுத்துக்கொண்டு உம்முடைய ராஜரீகத்தையும் உம்முடைய ஆசாரியத்தனத்தையும் உம்முடைய ஆசாரியத்துவத்தையும் எங்களுக்குள்ள நீ தந்ததற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா, நீர் எங்களோட சிலுவை, எங்களோட பாடுகள் எல்லாவற்றையும் நீர் சிலுவையில் சுமந்து கொண்டு உம்முடைய சந்தோஷங்களினாலும் உம்முடைய மகிழ்ச்சியினாலும் உம்முடைய இன்பங்களினாலும் உம்முடைய சுகத்தினாலும் எங்களோட வாழ்க்கையை நீர் நிரப்பினதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, என் வார்த்தை கேட்டுக்கொண்டு ஆண்டவரே, என் கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சிலுவையில் நீர் மரணத்தை ருசி பார்த்தது, நீர் இந்த ஒவ்வொருவருக்காகவும் நீர் சிலுவையில் மரணத்தை ருசி பார்த்தீங்க. ஆண்டவரே, இந்த ஒவ்வொருத்தருக்காகவும் நீர் சிலுவையில் அவ்வளோ அடி வாங்கினீங்க. ஆண்டவரே, இந்த ஒவ்வொருத்தருக்காகவும் நீர் சிலுவையில் அவ்வளோ அசிங்கப்பட்டீங்க. ஆண்டவரே, இந்த ஒவ்வொருத்தரையும் நீ நினைவு கூறுங்க. ஆண்டவரே, இந்த ஒவ்வொருத்தருக்காகவும் நீர் அவமானப்பட்டீங்க. ஆண்டவரே, இந்த ஒவ்வொருத்தரையும் நினைவு கூறுங்க. ஆண்டவரே, இந்த ஒவ்வொருத்தருக்காகவும் நீர் உபவாசம் இருந்தீங்க. ஆண்டவரே, இந்த ஒவ்வொருத்தரையும் நினைவு கூறுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இவர்களுக்காக உங்களுடைய சீஷர்களுக்காக ஜெபிக்கும் போது நீங்கள் சொன்னீங்க, இவர்களுக்காக ஜெபிக்கிறேன், இவங்க வார்த்தைகளை நம்பி என்னை விசுவாசிக்கிற அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் நீர் ஜெபித்தீர். ஆண்டவரே, ஆண்டவரே, சிலுவையில் நீர் எங்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தீர். ஆண்டவரே, ஆண்டவரே, சிலுவையில் நீர் சிந்திய ரத்தம், சிலுவையில் நீர் செலுத்திய கிரயத்திற்காக நீங்கள் என் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் சிறப்பாக ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, சிலுவையில் நீங்கள் எங்களோட எல்லா பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் குற்றமனசாட்சியும் மரணத்தையும் உறிந்து கொண்டு
ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கிருபைகளையும் இரக்கத்தையும் தயவையும் பாதுகாப்பையும் அபிஷேகத்தையும் வேதாகத்தில் இருக்கிற எல்லா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய எல்லா நல்ல வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காமக்கு நன்றி இயேசுப்பா. இவை எல்லாவற்றையும் நாங்கள் ஜெபிக்கிறதுனால அல்ல, நாங்கள் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறதுனால பெற்றுக்கொள்ள போகிறோம். இவை எல்லாவற்றையும் எங்களோட நீதியின் அடிப்படையில் அல்ல, எங்கள் பாவத்தை சிலுவையில் எடுத்துக்கொண்டு அவரோட நீதியை எங்களுக்கு தந்த இயேசு கிறிஸ்துவின் நீதியின் அடிப்படையில், இயேசு கிறிஸ்துவின் நீதியின் பேசிஸில், இயேசு கிறிஸ்துவின் நீதியின் அடிப்படையில் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோம். இவை எல்லாவற்றையும் முழு உலகத்தின் பாவங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து தன்னுடைய 2 கைகளையும் ஆணிகளால் அடிக்கப்பட்டவராக, தன்னுடைய 2 கால்களையும் ஆணிகளால் அடிக்கப்பட்டவராக, தலையில முள்முடி சூட்டப்பட்டவராக, முதுகெல்லாம் உழுத நிலம் போல சாட்டையடி வாங்கி வயிற்றுல ஈட்டியால் சொருகப்பட்டவராக, முழு உலகத்தின் பாவத்தையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து எங்களோட அவமானங்களை சாபங்களை சிலுவையிலே நிர்வாணமாக சுமந்து தீர்த்து எங்களோட அசிங்கத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு எச்சி துப்புதல் வாங்கி அவ்வளோ அடி வாங்கி அவ்வளோ இருதயத்தில் நொறுக்கப்பட்டு கைவிடப்பட்டவராக, நண்பர்களால் விடப்பட்டு ஓடப்பட்டவராக, அவ்வளவு அசிங்கத்தையும் அவ்வளவு அடியையும் வேதனையும் மரணத்தையும் சிலுவையில் ருசித்து மரிப்பதற்கு முன்பாக முழு உலகத்தின் பாவங்களையும் நான் சிலுவையிலே சுமந்து தீர்த்து முடித்து விட்டேன், இட் இஸ் ஃபினிஷ்ட், முடிந்தது என்று சொல்லி மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் உடையவராக இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் உடையவராக இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை நான் தருவேன்னு சொன்ன இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் எங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியின் மூலம் ஒருமனப்பட்டு ஒரே இருதயத்தோடு ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக தகப்பனே, எங்கள் பரலோக தந்தையே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் சந்ததியவே ஆசீர்வதிப்பார். ஏன்னா நம்மளோட பாவத்தை அவர் எடுத்துக்கொண்டு நம்மளை தேவனுடைய நீதியாக்கி இருக்கிறாரு, நம்மளை ரைட்டியஸ்னஸ் ஆஃப் காட் ஆக்கி இருக்கிறாரு. நம்ம தேவனுடைய நீதியாக இருக்கிறோம். எனவே நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடரும். கிருபை மேல கிருபை நமக்கு கிடைக்கும், நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். காரணம், சிலுவையில் இயேசு கிறிஸ்து அவ்வளோ பெரிய வேலையை பண்ணி வச்சிருக்கிறாரு. அதனால நீங்களே நினைச்சாலும் உங்களுக்கு கெட்டது நடக்காது. நீங்கள் மிகுந்த பாதுகாப்பாக இருப்பீங்க. கண்ணின் மணி போல இயேசு கிறிஸ்து உங்களை காத்துக்கொள்வார். உங்களையும் உங்களை நேசிக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கொள்வார். நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு எப்பொழுதும் நன்றி சொல்லிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.